I think it was 25 years ago that I had a public meeting in Singapore. 25 ஆண்டுகள் முன்பதாக இது போன்ற ஒரு பொதுக்கூட்டத்தை சிங்கப்பூரிலே நான் அதிலே பேசினேன். So I'm very happy to be here again. மீண்டுமாய் உங்கள் மத்தியிலே வருவதற்கு நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். Many years ago when God called me to serve him. அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஊழியம் செய்ய முடியாய் தேவன் என்னை அழைத்த பொழுது, That is 50 years ago. அதாவது 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக, I never thought God would call me to serve him. அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக என்னை தேவன் அழைப்பார் என்று நான் எண்ணி கூட பார்க்கவில்லை. I was an officer in the Indian Navy. நான் இந்திய கப்பற்படையிலே ஒரு அலுவலராக இருந்தேன். I thought even after I was born again, I thought I would spend all my life in the naval service. மறுபடியும் பிறந்த பிறகும் கூட நான் தொடர்ந்து கப்பற்படையிலே தான் பணியாற்றுவேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். But God called me, and for the last 50 years I've been serving the Lord. ஆனால் தேவன் என்னை அழைத்தார். கடந்த 50 ஆண்டுகளாக நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வருகிறேன். But the Bible says that God gives a special ministry to each member in his body. அவருடைய சரீரத்திலே ஒவ்வொரு அவயவத்துக்கும் விசேஷித்த ஊழியத்தை கொடுப்பதாக வேதத்திலே நான் வாசிக்கிறேன். Many of us know that we are members of Christ's body when we are born again. நாம் மறுபடியும் பிறந்தவுடனே நாம் கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் ஒரு அங்கமாய் மாறுகிறோம் என்பதை அநேகர் அறிந்திருக்கிறோம். Just like each member of our body has got a different function. நம்முடைய சரீரத்திலே ஒவ்வொரு அவயவத்துக்கும் வெவ்வேறு பணிகள் இருப்பது போல, And no member is unimportant. எந்த ஒரு அவயவமும் முக்கியமற்றது என்று நாம் சொல்ல முடியாது. There is no part of our body that has no function. எந்த இயக்கமும் இல்லாமல் எந்த ஒரு அவயவமும் நம்முடைய சரீரத்தில் இல்லை. The tragedy today is so many people, believers, sit in big churches and they think their only function is to come and listen to the message on Sunday morning. ஆனால் இன்றைய பரிதாபம் என்னவென்றால், அநேக பெரிய சபைகளிலே அநேக விசுவாசிகள் தங்களுக்கு இருக்கக்கூடிய பணி ஞாயிற்றுக்கிழமை காலை செய்தியை கேட்பது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த முக்கியமான காரியம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியும், தசமபாகத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் இதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. மனம் திரும்பிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு அவயவமும் கிறிஸ்துவின் சரீரத்திலே தனக்கென்று ஒரு இயக்கம் உண்டு. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் தேவன் ஒரு தனி திட்டத்தை வைத்திருக்கிறது போல, அந்த குழந்தை வளரும் வரை தான் எதற்காக பிறந்தேன் என்பதை கண்டுபிடிக்காமல் இருக்கலாம். ஆகவே நாம் மறுபடியும் பிறந்த உடனே நாம் ஒன்றை குறித்து உணர்வு உள்ளவர்களாய் மாற வேண்டும். தேவன் எனக்கென்று ஒரு தனி திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு பாஸ்டரோ ஒரு மூப்பரோ அதை உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவருடைய வேலை. உங்களுடைய வேலை ஞாயிற்றுக்கிழமையானால் சபையில் உட்கார்ந்து வார்த்தையை கேட்பதும் காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போடுவது மட்டும் அல்ல, தேவனை தேடி, ஆண்டவரே இந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் என்னுடைய இயக்கம் என்ன, என்னுடைய பணி என்ன என்று நீங்கள் கேட்க வேண்டும். இயக்கம் இல்லாத ஒரு அவயவம் கூட நம்முடைய சரீரத்தில் இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா? சில காரியங்களை நாம் மதிக்காமல் இருக்கிறோம், ஆனால் அதற்கு ஒரு முக்கியமான பணி உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. சரி, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய சரீரத்திலே மிகவும் முக்கியமான உறுப்புகளை சிலவற்றை சொல்லுவீர்களா? கண்கள் முக்கியமானது என்று சொல்லுவீர்கள். நாவு, காது, கரங்கள். மற்ற உறுப்புகளை குறித்து என்ன? ஒருவேளை காலும் முக்கியமான உறுப்பு தான். உள்ளுறுப்புகள் நாம் பார்க்க முடியாத உறுப்புகளாகிய இருதயம், நம்முடைய சிறுநீரகம், நம்முடைய லிவர். இந்த நகம் முக்கியமான உறுப்பு என்று எண்ணுகிறீர்களா? உங்களுக்கு எங்கேயாவது அரிக்கிறது, நாக்கு உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, கண்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, உங்களுடைய சிறுநீரகமும் அந்த அரிப்புக்கு உதவி செய்ய முடியாது. நாம் கீழாக எண்ணுகிறோமே, அந்த நகங்கள் தான் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உள்ள உறுப்புகள். யாராவது தங்களுடைய முதுகை சொரிந்து விட வேண்டும் என்றால்
can't reach his back and for him. நீங்கள் அவரை முதுகிலே சொரிந்து விட முடியும். Is there any? அந்த ஊழியத்தின் பெயர் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? It's a ministry called encouragement. உற்சாகப்படுத்துதல் என்கிறதான ஒரு ஊழியம். That is the scratching ministry in the body of Christ. அதுதான் சொரிந்து விடக்கூடிய ஊழியம் கிறிஸ்துவின் சரீரத்திலே. Anybody can do it to relieve another person's discouragement. இன்னொரு மனிதனுடைய சோர்விலிருந்து அவரை விடுதலையாக்கும்படியாக எந்த மனிதன் வேண்டுமானாலும் உதவி செய்ய முடியும். Encouragement does not mean giving a big message. உற்சாகப்படுத்துதல் என்று சொன்னால் பெரிய செய்தியை கொடுப்பது என்று அர்த்தம் அல்ல. It may be one sentence. ஒரு வாக்கியம் சொல்லலாம். Almost all of us speak on the cell phone every day to somebody. ஒவ்வொரு நாளும் நாம் எல்லாரும் மொபைல் போன் அலைபேசியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். Have you ever thought of at the end of your conversation giving a one line of encouragement to the person you are speaking? நீங்கள் பேசி முடித்த பின்பு ஒரு வாக்கியத்திலே அவரை உற்சாகப்படுத்தும்படியாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்று யாராவது எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? Maybe you don't know what he's going through. ஒருவேளை அந்த நபர் எந்த பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து செல்கிறார் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். Before you finish, நீங்கள் முடிப்பதற்கு முன்பதாக and say, hey brother, before I want to finish, I just want to leave a word with you. சகோதரனே, நான் சொல்லி பேசி முடிப்பதற்கு முன்பதாக ஒரே வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். Ask the Lord for a word. ஒரு வார்த்தைக்காய் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். I do that many times. நான் பல சமயங்களில் அப்படி செய்கிறேன். Sometimes the Lord tells me, call up this person. சில சமயத்திலே ஆண்டவர் இன்னாரை நீ கூப்பிடு என்று சொல்கிறார். Just 3-4 days ago in India. 3-4 நாட்களுக்கு முன்பாக இந்தியாவிலே 9 o'clock at night. இரவு 9 மணிக்கு I felt an urge to call a brother in the church. சகோதரனை சபையில் உள்ள ஒரு சகோதரரை கூப்பிடும்படியாக எனக்கு ஒரு ஏவுதல் ஏற்பட்டது. I hadn't called him for months. எவ்வளவு மாதங்களாக அவரிடத்தில் பேசவில்லை. Because we are 500 people in the church, I don't get time to call everyone. ஏனால் எங்களுடைய சபையில் 500 பேர் இருக்கிறபடினால எல்லாரையும் கூப்பிட்டு பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. I called him at 9 o'clock at night. இரவு 9 மணிக்கு அவரை போனிலே கூப்பிட்டேன். And he was in bed, not asleep but lying down. அவர் இன்னும் தூங்கவில்லை, ஆனால் படுக்கையிலே படுத்திருந்தார். So I said, brother, I hope you're not sleeping. நான் சொன்னேன், சகோதரனே, நீங்கள் தூங்கவில்லை என்று I don't எண்ணுகிறேன். want to disturb you. நான் தூங்கினால் உங்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. But I just thought I'd call you up and find out how things are and just have a word of prayer with you. நான் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்படியாக உங்களுக்கு அழைத்தேன். உங்களோடு ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். Next morning I got an email from him. அடுத்த நாள் காலையிலே அவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு இமெயில் வந்தது. He said, brother Zach, I don't go to bed so early. சகோதரர் ஜாக் அவர்களே, நான் அதிக சீக்கிரமாய் படுக்கைக்கு செல்வது கிடையாது. Yesterday I was very tired. At 9 o'clock itself I went to bed. நேற்றைய தினத்திலே மிகவும் சோர்ந்து போயிருந்தேன். ஆகவே 9 மணிக்கெல்லாம் படுக்கைக்கு போய்விட்டேன். I was surprised all of a sudden to get a call from you. உங்களிடத்திலிருந்து ஒரு ஃபோன் கால் வரும் என்பதை பார்த்த உடனே சந்தோஷமடைந்தேன், ஆச்சரியப்பட்டேன். I didn't tell you this. நான் இதை உங்களுக்கு சொல்லவில்லை. But I had gone to bed with a heavy burden concerning a problem I was facing. நான் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையினுடைய பாரத்தினாலே அழுத்தப்பட்டவனாய் நான் படுக்கையிலே படுத்துக் கொண்டிருந்தேன். You prayed with me. நீர் எங்களோடு ஜெபித்தீர். I still didn't tell you what my problem was. என்ன பிரச்சனை எனக்கு என்று நான் இன்னும் உங்களுக்கு சொல்லவில்லை. I don't even remember what you prayed. நீங்கள் எதற்காக ஜெபித்தீர் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. When I woke up in the morning, காலையில் எழுந்தவுடனே I found a solution. எனக்கு தீர்வு கிடைத்து விட்டது. Thank you so much for calling me. என்னை அழைத்து ஜெபித்ததற்காக மிகவும் நன்றி என்று சொன்னார். Here's the best part. அவருடைய சிறந்த பகுதி இங்கே இருக்கிறது. He said, I learned something from that. அதிலிருந்து ஒன்றை நான் கற்றுக்கொண்டேன். That I should also be alert to make a phone call to somebody. யாரோ ஒருவருக்கு ஃபோன் கால் செய்வதற்கு நானும் விழிப்புள்ளவனாக இருக்க வேண்டும். Alert to hear what God is saying. Is there somebody I want to make a phone call to? நான் யாருக்காவது ஃபோன் கால் செய்ய வேண்டுமா என்பதை குறித்து விழிப்புள்ளவனாக இருக்க வேண்டும். And to give him a word. அவருக்கு ஒரு வார்த்தை கொடுக்க வேண்டும். Think of how many people you could have encouraged in the last 1 year. கடந்த ஒரு வருஷத்திலே மட்டும் எத்தனை பேரை நீங்கள் இப்படி உற்சாகப்படுத்தி இருந்திருக்க கூடும் என்று எண்ணி பாருங்கள். Even if you only say this, brother, I'm praying for you. சகோதரனே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று அந்த ஒரு வார்த்தை போதும். A lot of people say that in a pious way, but don't say that if you are not going to pray for him. அவருக்காக ஜெபிக்காவிட்டால் பக்திமானை போல நீங்கள் சொல்லி காட்ட வேண்டாம். Do pray for him. Pray for him over the phone. நீங்கள் போனிலேயே அவருக்காக ஜெபியுங்கள். I pray for people regularly over the phone. நான் மக்களுக்காக ஒழுங்காக போனிலே ஜெபிக்கிறேன். Maybe they're sick. ஒருவேளை ஒரு வியாதி Maybe they're பட்டிருக்கலாம். facing some other problem. அல்லது வேறு பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். You can lift a person's spirit. ஒரு மனிதனுடைய ஆவியை நீங்கள் தூக்கி விட முடியும். Anybody can scratch. யார் வேண்டுமானாலும் சொரிந்து விட முடியும். So even if you're only a nail in the body of Christ. ஆகவே கிறிஸ்துவின் சரீரத்திலே நகத்தை போல தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னாலும், you're not a kidney or a heart or a tongue. நீங்கள் ஒரு நாவோ அல்லது சிறுநீரகமோ அல்லது இருதயமோ அல்ல என்று உணரலாம். You're not a prophet or an apostle. நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியோ அப்போஸ்தலரோ இல்லாமல் இருக்கலாம். You're a wee tiny nail. நீங்கள் பலவீனமான சிறிய நகமாய் இருக்கலாம். Encourager. நீங்கள் உற்சாகப்படுத்துகிறவர். You know, in the Bible there was a man like that. வேதத்திலே அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருந்தார். Have you heard of this brother Joseph? யோசேப்பு என்ற ஒரு மனிதனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? I think most of you don't know. உங்கள் அநேகருக்கு தெரியாது. In the book of Acts, who was the brother Joseph?
யோசேப்பு என்பவர் யார்? அப்போஸ்தலர் என்ற புத்தகத்திலே. You know Peter. பேதுரு உங்களுக்கு தெரியும். Paul. பவுலை உங்களுக்கு தெரியும். You know John. யோவானை தெரியும். And there were many great men like that in the Acts of the Apostles. Who was Joseph? அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இது போன்ற பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யோசேப்பு என்பவர் யார்? Have you read the Bible carefully? நீங்கள் கவனமாய் வேதத்தை வாசித்திருக்கிறீர்களா? I'm sure you have read Acts of the Apostles. கண்டிப்பாக நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையை வாசித்திருக்கிறீர்கள். I'm sure you read the name, but it doesn't stick with you. நீங்கள் அந்த பெரிய வாசித்திருப்பீர்கள், ஆனால் அது உங்களுக்கு ஞாபகத்தில் இல்லை. And I'll tell you why. ஏன் என்று சொல்கிறேன். Because the apostles changed his name. ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் அவருடைய பெயரை மாற்றி விட்டார்கள். Can you imagine somebody coming to you and saying, I'm not going to call you by your name your parents gave you, I'm going to change your name? யாராவது ஒருவர் உங்களிடத்தில் வந்து உங்கள் பெற்றோர் உங்களுக்கு கொடுத்த பெயரை நான் கூப்பிட மாட்டேன், நான் உங்க பெயரை மாத்த போறேன் என்று சொன்னால் என்ன எண்ணுவீர்கள்? For the rest of his life he had the new name. அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக அந்த புது பெயரையே அவர் வைத்திருந்தார். He was not known as Joseph. That's why you don't know him as Joseph. அதற்கு பிறகு அவர் யோசேப்பு என்று அழைக்கப்படவில்லை. ஆகவே தான் உங்களுக்கு யோசேப்பு என்றால் யார் என்று தெரியவில்லை. Okay, turn to Acts chapter 4. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் verse 36. 36ஆம் வசனம். There was a man called Joseph, a Levite from Cyprus. சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதல் மகன் என்று அர்த்தங்களும் பர்னபா The apostles changed his name. அப்போஸ்தலருடைய பெயரை மாற்றி விட்டார்கள். From today onwards you're going to be called Barnabas. இன்றிலிருந்து உன்னுடைய பெயர் பர்னபா. Have you heard of Barnabas? பர்னபாஸ் பெயரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? You all heard about him. நீங்கள் எல்லாரும் அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க. You know that's not the name his parents gave him. ஆனால் பெற்றோர் அந்த பெயரை அவருக்கு வைக்கவில்லை. His parents called him Joseph. அவருடைய பெயர் அவனை யோசே என்று அழைத்தார்கள். Why in the world did the apostles change that name? ஏன் அந்த பெயரை அப்போஸ்தலர்கள் மாற்றி விட்டார்கள்? You know what Barnabas means? பர்னபா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? Bar means son of. பார் என்று சொன்னால் இன்னாருடைய மகன். Barnabas means the son of encouragement. உற்சாகப்படுத்துகிற மகன் என்ற பெயர். You see, they saw this man Joseph இந்த யோசேயை பார்த்தார்கள். going around just not preaching great sermons. பெரிய பெரிய பிரசங்கத்தை எல்லாம் அவர் செய்யவில்லை. Meeting people, some young people, and சில வாலிபர்களை போய் சந்தித்து உற்சாகப்படுத்துவார், பேசுவார். holding them on the shoulder and saying a அவளை word of தோளை encouragement. தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துவார். And they saw him doing this to many brothers. அநேக சகோதரர்களுக்கு இப்படி செய்கிறதை பார்த்தார்கள். Visit a home, spend 5 minutes, and everybody in the home, their spirit is lifted because this brother came and spoke to us for 5 minutes. ஒரு வீட்டுக்கு போவார்கள், அந்த வீட்டுக்கு போய் 5 நிமிஷம் பேசுவார், அவர் உற்சாகப்படுத்தப்படுவார்கள். This reputation went around so much of this man Joseph. இந்த யோசேயை குறித்ததான நற்பெயர் பல இடங்களுக்கும் அவருடைய புகழ் பரவியது. The apostles said, we got to change this guy's name. அப்போஸ்தலர் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் இவருடைய பெயரை மாற்ற வேண்டும். We'll call him the son of encouragement. அவரை உற்சாகத்தின் மகன் என்று அழைத்தார்கள். Would you have got that name if you were living in those days? அந்த நாட்களிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த பெயர் உங்களுக்கு கிடைத்திருக்குமா? Some people, their name is the son of discouragement. சிலருடைய பெயர் என்ன என்று சொன்னால் சோர்ந்து போக செய்கிற மகன். They go and talk all types of useless gossip and all that. They feel so discouraged at the end of it. போய்த்து பிரயோஜனம் இல்லாத காரியங்களையும் அந்த பிரச்சனை இந்த எல்லாம் சொல்லி அவர்கள் அதிரியப்படுத்துவார்கள். All of us got a function. எல்லாருக்கும் ஒரு வேலை உண்டு. There are important functions like prophet, apostle, things like that. தீர்க்கதரிசி, அப்போஸ்தலர் போன்றதான முக்கியமான பணிகளும் உள்ளன. When I was born again, I did not know what my ministry was. நான் மறுபடியும் பிறந்த பொழுது என்னுடைய ஊழியம் என்ன என்று எனக்கு தெரியாது. So all I knew was how to tell people that Jesus died for our sins and எனக்கு தெரிந்ததெல்லாம் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மன்னித்தார். if you receive him as your savior, you can be with him forever. நீங்கள் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவரோடு கூட என்னைக்கும் இருக்க முடியும் என்று சொன்னேன். So that's all I did. அவ்வளவுதான் நான் செய்தேன். I used to carry tracts with me, and in the bus and the train I'd give out tracts. பேருந்துகளிலேயும் ரயிலிலேயும் நான் மற்றவர்களுக்கு துண்டு பிரதியை கொடுப்பேன். If somebody was sitting next to me in the train or bus, I would try to witness to him. எனக்கு பக்கத்திலே பஸ்ல பிரயாணம் செய்கிறவரோடு கூட என்னுடைய சாட்சியை சொல்லுவேன். Sometimes I'd go to some nominal Christian home and ask them, can we have a half an hour Bible study once a week in your house? நான் சில கிறிஸ்தவனுடைய வீடுகளுக்கு சென்று நான் கேட்பேன், வாரம் ஒரு முறை ஒரு அரை மணி நேரம் உங்கள் வீட்டிலே வேத பாடம் வைக்கலாமா என்று கேட்பேன். I wasn't a Bible teacher those days. அந்த நாட்களில் நான் ஒரு வேத போதகர் அல்ல. But I knew the ABC. ஆனால் இதில் உள்ளதான ஆனா அவனா தெரியும். Do you know that a 6-year-old kindergarten student or first grade student can be a teacher? ஒன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பையன் ஒரு ஆசிரியனாக இருக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? You say, how is that? அது எப்படி என்று கேட்கலாம். He can teach other people who don't even know how to read or write. எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு அந்த பையன் சொல்லிக் கொடுக்க முடியும். Why not? ஏன்? If you have learned the alphabet, you can teach other people the alphabet. நீங்கள் ஆனா அவனா கற்றுக்கொண்டால் மற்றவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க So முடியும். when I was converted, that's all I knew, the alphabet of the Christian life. நான் மரணம் திரும்பின பொழுது அதுதான் அறிந்திருந்தேன், கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஆனா அவனா. I can't teach profound things like that, other things. ஆனால் பெரிய பெரிய காரியங்களை ஆழ்ந்த சத்தியங்கள் எல்லாம் அப்பொழுது சொல்லிக் கொடுக்க முடியாமல் இருந்தேன். I know the ABC. எனக்கு தெரிந்ததெல்லாம் ஆனா அவனா. How to accept Christ, இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொள்வது, be baptized, எப்படி ஞானஸ்நானம் எடுப்பது, follow the Lord,
தேவனை பின்பற்றுவது எப்படி? Early stages. ஆரம்ப கால So வாழ்க்கை. that's what I did. அதை தான் நான் செய்தேன். When I found people came to the Lord. ஆண்டவரிடத்திலே மக்கள் வருவதை பார்த்தேன். Anybody can do it. யார் வேண்டுமானாலும் இதை You have செய்யலாம். to take a little interest. கொஞ்சம் விருப்பம் உங்களுக்கு வேண்டும். When God sees that you're faithful in a little thing, He'll give you a little more. நீங்கள் சிறு காரியத்தில் உண்மையுள்ளவர்களாய் இருப்பதை தேவன் பார்த்தால் இன்னும் அதிகமான காரியங்களை உங்களுக்கு கொடுப்பார். You know how Jesus said, when the Holy Spirit has come upon you, பரிசுத்தாவின் உள்ளத்திலே வரும்பொழுது you'll be my witnesses in Jerusalem, Judea, Samaria, the uttermost parts of the earth. நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். Jerusalem is a small area. எருசலேம் என்பது ஒரு குறுகிய பரப்பளவு உடைய ஒரு இடம். Start there. அங்கே ஆரம்பிக்க வேண்டும். If you're faithful there, அங்கே உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் I'll include Judea. நான் யூதேயாவையும் சேர்த்து உங்களுக்கு தருவேன். And then Samaria. அதன் பிறகு சமாரியாவிலும் சொல்லுவீர்கள். Then to the ends of the earth. பூமியின் கடைசி வரைக்கும் என்று சொல்கிறார். About 40 years ago, 40 ஆண்டுகள் முன்பதாக I got fed up with so much that I saw in Christianity. கிறிஸ்தவத்திலே பார்த்த பல காரியங்களிலே நான் மிகவும் சலித்து போய்விட்டேன். I saw that most pastors were not leading people to live a overcoming life. ஜெயங்கொள்கிற வாழ்க்கைக்குள்ளாக அநேக பாஸ்டர்மார்கள் தங்களுடைய மக்களை நடத்தாமல் இருப்பதை நான் பார்த்தேன். They were not teaching what Jesus taught about getting free from anger. கோபத்திலிருந்து விடுதலை அடையக்கூடிய இயேசு போதித்த காரியங்களை அவர்கள் போதிக்கவில்லை. How to live at home as husband and wife without ever raising your voice at each other. ஒருவர் மீது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி திட்டாமல் எப்படி ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் வாழ வேண்டும். 365 days of the year. ஒரு வருஷத்திலே 365 ஆண்டுகள் 365 நாட்கள். You say that's impossible? அது கூடாத காரியம் என்று சொல்கிறீர்களா? Then according to your faith be it unto you, it will be impossible for you. உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆகிறது அது உங்களுக்கு கூடாத காரியமாகவே மாறிவிடும். Somebody else says God can help me to live that life. ஆனா இன்னொருவர் சொல்கிறார் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்ய முடியும். God doesn't want me to yell at my wife even one day of the year. வருஷத்திலே ஒரு நாள் கூட என்னுடைய மனைவி திட்ட முடியாது தேவன் விரும்பவில்லை. You believe that? நம்புகிறீர்களா? Is there one day of the year God wants you to yell at your wife? வருஷத்திலே ஒரு நாள் மனைவி சத்தம் போட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரா? Which day is that? அது எந்த நாள்? Not even one day. ஒரு நாள் கூட திட்ட வேண்டும் என்று விரும்பவில்லை. You think God can't help you to live like that where you don't yell at each other even one day of a whole year? வருஷத்தின் முழுவதுமாய் ஒரு நாள் கூட மனைவி திட்டாதபடிக்கு நீங்கள் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வார் என்று நம்புகிறீர்களா? I stand before God and say that's how I live. நான் தேவனுக்கு முன்பாக என்று சொல்கிறேன் இப்படி தான் நான் வாழ்கிறேன். But that's not how I lived when I married 48 years ago. ஆனா 48 ஆண்டுகள் முன்பதாக திருமணமான பொழுது அப்பொழுது நான் அப்படி வாழவில்லை. I was in the gutter. I was defeated. நான் சாக்கடை வாழ்க்கையை போல வாழ்ந்தேன், தோற்கடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். Faith, one day God will lift me out of this gutter. ஒரு நாளிலே தேவன் அந்த சாக்கடையிலிருந்து என்னை தூக்கி எழுப்புவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். If you have faith, God will lift you up. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் தேவன் உங்களை உயர்த்துவார். It says in the Bible in the last verse of Matthew 13. மத்தேயு 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம். Oh, sad words. மிகவும் துக்கமான ஒரு வசனம். I call it some of the saddest words in the four gospels. 4 சுவிசேஷங்களிலே மிகவும் துக்கமான ஒரு வசனம் இதுதான் என்று நான் சொல்லுவேன். Matthew 13:58, last verse of the மத்தேயு 13ஆம் அதிகாரம் கடைசி வசனம். You know what it says? அது என்ன சொல்லுகிறது தெரியுமா? 38ஆம் வசனம். Jesus could not do many mighty works there because of their unbelief. அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே अनेक அற்புதங்களை செய்யவில்லை என்று மத்தேயு 13:38ல வாசிக்கிறோம். Jesus, இயேசு, Almighty God, சர்வ வல்லமையுள்ள தேவன், could not do many mighty works there because of their unbelief. அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக பல அற்புதங்களை அங்கே செய்ய முடியாமல் போனது. Did they need a miracle? அவர்களுக்கு அற்புதம் தேவைப்பட்டதா? Yes. ஆம். Could Jesus do it? இயேசுவால் செய்ய முடியுமா? Yes. ஆம். Did he do it? அவர் செய்தாரா? No. இல்லை. Let me say that again. மீண்டும் நான் சொல்லட்டும். Did they need a miracle? அவர்களுக்கு ஒரு அற்புதம் தேவைப்பட்டதா? Yes. ஆம். Could Jesus do that for them? அவர்களுக்காக இயேசு அதை செய்ய முடியுமா? Yes. ஆம். Did he do it? அவர் செய்தாரா? No. இல்லை. Now think of your situation. இப்பொழுது உங்களுடைய சூழ்நிலையை I எடுத்துக்கொள்ளுங்கள். don't know what it is. அது என்ன சூழ்நிலை என்று எனக்கு Maybe தெரியாது. different for different ones of you. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான Do you சூழ்நிலை need a இருக்கலாம். miracle in your life? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தேவையா? Yes. ஆம். Whatever it is. அது என்ன அற்புதமா இருந்தாலும் Can சரி. Jesus do it? இயேசு அதை செய்ய முடியுமா? Are you doubtful? சந்தேகம் இருக்கிறதா? No. இல்லை. He can definitely do it. கண்டிப்பாக அந்த அற்புதத்தை தேவன் செய்ய முடியும். Does he do it? அவர் செய்கிறாரா? No. இல்லை. In many cases, no. அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை. Why? ஏன்? Unbelief. அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம். Matthew 13:58. மத்தேயு 13:38. Have you heard another story of two blind men who came to Jesus? இயேசுவிடத்திலே வந்த 2 குருடருடைய சம்பவத்தை நீங்கள் பார்த்தீர்களா? Matthew chapter 9. மத்தேயு 9ஆம் அதிகாரம். Two blind men followed Jesus into a house. 2 கண் பார்வையற்றவர்கள் இயேசுவிடத்திலே வந்தார்கள். In Matthew chapter 9.
மத்தேயு 9ஆம் அதிகாரம் verse 28. 28ஆம் வசனம். After he came into the house, two blind men came to him. அந்த வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்திலே வந்தார்கள். They had been following him, verse 27, saying, "Have mercy on us." 27ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், எங்கள் மீது இரக்கமாயிரு, இரங்கும் என்று இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். Matthew 9:28. மத்தேயு 9:28. They said, "Lord, open our eyes." ஆண்டவரே, உம்முடைய கண்களை திறக்க வேண்டும் என்று கேட்டார்கள். And the Lord said, "Before I do that for you, நான் அதை உங்களுக்கு செய்வதற்கு முன்பதாக you have to answer one question." ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். Remember this, my brothers and sisters. என் சகோதர சகோதரிகளை ஞாபகத்தில் வைத்துக் You can கொள்ளுங்கள். ask Jesus for anything. நீங்கள் எந்த காரியத்தை வேண்டுமானாலும் He said, இயேசுவை "Ask and you கேட்கலாம். will receive." கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னார். Particularly things he has promised. குறிப்பாக அவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை கேளுங்கள். Don't ask for things he has not promised. அவர் என்ன வாக்கு பண்ணவில்லையோ அதை கேட்க வேண்டாம். He may or may not give it to you. அவர் ஒருவேளை கொடுக்கலாம், But there கொடுக்காமல் are இருக்கலாம். things promised in the Bible, he definitely give it to you. ஆனால் எதுவெல்லாம் வேதத்திலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அதை கண்டிப்பாக For தருவார். example, உதாரணமாக, when the Lord took the Israelites out of Egypt, இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து தேவன் வெளியே he கொண்டு said, "I'll வந்தார். give you the land of Canaan." உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். Supposing they said, "Not only Canaan, Lord, give us the whole of Europe." ஆண்டவரே, கானான் மட்டுமல்ல ஐரோப்பா தேசம் முழுவதையும் உங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டிருந்தால், He may not want to give the whole of Europe. He'll give them Canaan, what he's promised. அவர்களுக்கு ஐரோப்பா முழுவதையும் கொடுத்திருக்க மாட்டார். என்ன வாக்கு பண்ணினாரோ அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு தருவார். 600,000 people didn't get it because they didn't believe that God would give it to them. ஆனால் 600,000 மக்கள் அவர்கள் அது கானானை பெற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் தேவன் சொன்னதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. 40 years they wandered in the wilderness and perished. அவர்கள் 40 ஆண்டுகளாக வனாந்தரத்திலே சுற்றி நடந்து மடிந்து போனார்கள். That warning is given us 3 times in the New Testament. இந்த எச்சரிப்பு 3 முறை புதிய ஏற்பாட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. The Holy Spirit warns us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். 1 Corinthians 10. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், Hebrews 3. எபிரேயர் 3ஆம் அதிகாரம், Jude. யூதா. 3 times. You read it sometime. நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். Don't forget, brothers, that God promised Canaan to the Israelites, but they didn't get it. கானான் தேசத்தை இஸ்ரவேலருக்கு வாக்கு பண்ணியிருந்தோம், அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. இதை மறந்து போக வேண்டாம் Why என்று is that சொல்கிறார். mentioned 3 times in the New Testament? ஏன் புதிய ஏற்பாட்டிலே 3 முறை இது சொல்லப்பட வேண்டும்? 1 Corinthians 10. 1 கொரிந்தியர் 10, Hebrews 3. எபிரேயர் 3, Jude. யூதா புத்தகம். Same warning. இதே எச்சரிப்பு. To warn us that God may promise you something today and you may not get it. உங்களுக்கும் தேவன் சில காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார், ஆனாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போய்விட முடியும். He asked these blind men. ஆகவே இந்த குருடர்களை பார்த்து கேட்கிறார், Your eyes open, right? உங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டுமா? You have to answer one more question before you get it. இன்னும் பெற்றுக்கொள்ள முன்பதாக இன்னும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். 28ஆம் வசனம். Do you believe I am able to do this for you? உங்களுக்கென்று இதை நான் செய்ய முடியும், எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? He didn't say, "Do you believe that with a little bit of effort you can open your eyes?" உங்களுடைய கொஞ்சம் பிரயாசத்தினாலே உங்கள் கண்களை திறந்து விட முடியும் என்று விசுவாசிக்கலாம் என்று கேட்கவில்லை. Will you go and do some eye exercises and come back after 1 year? கொஞ்சம் போய் கண் பயிற்சி உடற்பயிற்சி எல்லாம் செய்து கொண்டு 1 வருஷம் கழித்து வாருங்கள் என்று சொல்லவில்லை. You have to do nothing. You cannot open your blind eyes, both of you. நீங்கள் 2 பேருமே ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்களாகவே உங்களுடைய கண்களை திறந்து விட முடியாது. I'm not asking you what you can do. நீ என்ன செய்ய முடியும் என்று நான் கேட்கவில்லை. You believe I, Jesus, can do it for you. இயேசுவாகிய நான் உங்களுடைய கண்களை திறக்க முடியும், அதற்கு வல்லமை எனக்கு உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? Absolutely convinced that that is what Jesus is asking many of you. நான் ஒன்றை நிச்சயித்திருக்கிறேன், இதே கேள்விதான் இன்று இங்கே இருக்கக்கூடிய அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் கேட்கிறார். You're looking at your problem. உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பார்க்கிறீர்கள். You're wondering, how in the world will this be solved? இந்த உலகத்தில் என்னுடைய பிரச்சனை எப்படி தீர்க்கப்பட முடியும்? You've tried every human effort and channel. நீங்கள் மனுஷிகமாய் எல்லா வழிகளையும் முயற்சி செய்து பார்க்கிறீர்கள். Jeremiah 17:5 says, எரேமியா 17:5 சொல்லுகிறது, "Cursed is the man who leans upon men and depends on his strength to do my work." மனதை தன் பொய்பாலமாக்கிக் கொண்டு மனுஷிலே நம்பிக்கையா இருக்கக்கூடியவன் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா 17:5 வாசிக்கிறோம். Blessed is the man who trusts the Lord. கர்த்தரிலே நம்பிக்கையா இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். There's a curse on us when we depend upon man. நாம் மனிதர்களை சார்ந்து கொள்ளும் பொழுது அதிலே ஒரு சாபம் இருக்கிறது. There's a blessing when we trust in the Lord. கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது அதிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. Jeremiah 17 verse 5 to 8. எரேமியா 17:5-8. You'll be like a tree planted by the rivers, always fruitful. நீங்கள் ஆற்றங்கரையிலே நடப்பட்டு எப்பொழுதும் கனி தரக்கூடிய ஒரு விருட்சத்தை போலவே இருப்பீர்கள். He asked the blind people, "Do you believe I can do this for you?" உனக்கு உன்னுடைய கண்களை நான் திறக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா என்று There கேட்டார். were 2 blind men. அங்கே 2 குருடர்கள் இருந்தார்கள். Supposing they went in one by one to the room. அவர்கள் ஒவ்வொருவராக இயேசு அந்த அறைக்குள் சென்றிருக்கிறார்கள் என்று நம்புவோம். Okay, one person comes. இப்பொழுது முதல் குருடன் வந்து விட்டார். Like you go to a doctor for consultation. நீங்கள் ஒரு மருத்துவரிடத்தில் ஆலோசனை கேட்கும்படியாக போவது போல இங்கு ஒரு மனிதன் வந்திருக்கிறான். Do you believe I can do this for you? இதை நான் உங்களுக்கு செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா? Lord, it's tough. All my life I've been blind. ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுவதுமாக நான் குருடனாக இருந்திருக்கிறேன். But I have faith that you can open at least one eye.
ஆனால் குறைந்தபட்சம் இந்த ஒரு கண்ணையாவது நீங்கள் திறக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Lord says, all right, verse 29. 29ஆம் வசனம். சரி, 29ஆம் வசனம். Be it done to you according to your faith. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. And his one eye is open. அவன் ஒரு கண் திறந்து விட்டது. For a blind man to have one eye open is almost like having heaven. ஒரு குருடனுக்கு ஒரு கண் திறந்து விட்டாலே கிட்டத்தட்ட பரலோகம் போல அவனுக்கு. I can see everything now. இப்ப எல்லாவற்றையும் நான் பார்க்க முடிகிறது. Of course he doesn't have three-dimensional vision because only one eye is there. ஆனால் மூன்று பரிமாணங்களுடைய அந்த பார்வை அவனுக்கு இல்லை, ஏனென்றால் ஒரு கண் மட்டும் தான் திறந்திருக்கிறது. So he's so excited. Hallelujah. Jesus can open one eye. Look what he did for me. அவன் மிகவும் பரவசமடைகிறான். ஆண்டவர் எனக்கு ஒரு கண்ணை திறந்து விட்டார். எனக்கு என்ன நடந்தது பாருங்கள், ஆச்சரியப்படுகிறான். The second guy goes in. இரண்டாவது மனிதன் போகிறான். Same question. அதே கேள்வி. Do you believe I can do this for you? உனக்கு இதை நான் செய்ய முடியும் என்று நம்புகிறாயா? He says, sure Lord, nothing is impossible for you. ஆண்டவரே, கண்டிப்பாக உம்மாலே செய்ய முடியும். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. You can open both my eyes. நீர் இரண்டு கண்களையும் திறக்க முடியும். Same answer. அதே பதில். Not according to my desire or your desire, according to your faith. என்னுடைய ஆசைப்படியோ உன்னுடைய விருப்பப்படியோ அல்ல, உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது. He comes out with both eyes open. அவன் ரெண்டு கண்களும் திறக்கப்பட்டான், வெளியே வருகிறான். He says, hey, Jesus can open two eyes. ஓ, இயேசு ரெண்டு கண்களும் திறக்க முடியும் என்று சொல்கிறார். So the other guy with one eye open says, how did you get two eyes open? அந்த ஒரு கண் திறக்கப்பட்டவன் சொல்கிறான், உனக்கு மட்டும் எப்படி ரெண்டு கண்ணையும் திறக்கப்பட்டது? And they have a clash. அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. So they start two denominations. ஆகவே இப்பொழுது ரெண்டு சபை பிரிவை ஆரம்பிக்கிறார்கள். One is Jesus can open one eye. ஒரு சபை பிரிவு இயேசு ஒரு கண்ணை மட்டும் திறக்க முடியும். The doctrine in the other churches, Jesus can open two eyes. இன்னொரு சபையில் உள்ள உபதேசம் இயேசு இரண்டு கண்களை திறக்க முடியும். Okay. சரி. Now what is this, the spiritual application of this? ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் இதிலே புதைந்திருக்கிறது. அது என்ன? Here are the two eyes. இரண்டு கண்கள். Jesus can forgive our sins. இயேசு எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். Jesus can help us to overcome all sin. எல்லா பாவங்களையும் மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய முடியும். Most believers live in the one-eyed denomination. அநேக விசுவாசிகள் ஒரு கண் உள்ளதான சபை பிரிவிலே வாழ்ந்து They are not கொண்டிருக்கிறார்கள். totally blind. அவர்கள் முற்றிலுமாய் குருடர்கள் அல்ல. Jesus can forgive all your sins. எல்லா பாவங்களையும் இயேசு மன்னிக்க முடியும். 90% of your sins. 90% பாவங்கள் இல்லை, எல்லா பாவங்களையும் மன்னிக்க முடியும். Not 90% vision. 90% பார்வை அல்ல, 100% பார்வை. But only in one eye. ஆனால் ஒரே ஒரு கண் மட்டும்தான். What about the other eye? இன்னொரு கண்ணை பொறுத்து என்ன? What about overcoming anger? கோபத்தை மேற்கொள்வதை பற்றி. What about overcoming dirty thoughts? அசுத்த எண்ணங்களை மேற்கொள்வதை பற்றி. What about overcoming lusting after women? ஸ்திரீகளை இச்சிப்பதிலிருந்து மேற்கொள்வதிலிருந்து என்ன? What about overcoming pornography on the internet? இணையதளத்திலே அல்லது கம்ப்யூட்டரிலே போய் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆபாச காட்சிகளை குறித்த விஷயத்திலே வெற்றி என்ன? Jesus can't open that eye. That's too tough. அந்த கண்களை எல்லாம் இயேசு திறக்க முடியாது. அது அவருக்கு கடினமான விஷயம். ஒரு கண். He can forgive your sin. அவர்கள் பாவங்களை மன்னிக்க முடியும். Of course you'll spend all your life fighting and yelling at your wife. வாழ்க்கை முழுதுமாக மனைவியை சத்தம் போட்டுக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டே தான் வாழ்கிறீர்கள். And all your life you'll now and then watch a little pornography. இப்போவும் அப்போவுமாக சில ஆபாச காட்சிகளை கம்ப்யூட்டர்ல பார்க்கிறீர்கள். Not every day. எல்லா நாளும் அல்ல. Once in a while. எப்போதாவது. Without your wife's knowledge. உங்களுடைய மனைவியினுடைய அறிவில்லாதபடி. Without other people knowing. மற்றவர்கள் பார்க்காதபடி. Can't Jesus deliver you? தேவனை விடுதலையாக்க முடியாதா? No, brother. The devil is very powerful. பிசாசு மிகவும் வல்லமையுள்ளவன். You don't know how powerful the devil is. சாத்தான் எவ்வளவு வலிமையானவன் என்று உங்களுக்கு தெரியாது சகோதரனே. He urges me to watch pornography. Nobody can stop. என்னை ஆபாச காட்சிகளை பார்க்க தூண்டும் பொழுது யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. Okay. சரி. Another person says, what devil? The devil, Jesus, he was defeated on the cross. இன்னொருவன் சொல்லுகிறான், பிசாசா அவனை கல்வாரி சிலுவையில் இயேசு தோற்கடித்தாரே. The one who lives in you is greater than the one who is in the world. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Jesus can open both eyes. இயேசு இரண்டு கண்களை திறக்க முடியும். Do you have a promise for that in scripture? இதற்கு வேதத்திலே வாக்குத்தத்தம் உண்டா சகோதரரே என்று கேட்கலாம். And they say yes. ஆம். In the Old Testament there was no such promise. பழைய ஏற்பாட்டிலே அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் இல்லை. So I'll show you what the Old Testament promise was. பழைய ஏற்பாட்டினுடைய வாக்குத்தத்தம் என்ன என்று உங்களுக்கு சொல்கிறேன். One eye. ஒரு கண். I'll show you first of all Psalm 103. முதலாவது சங்கீதம் 103. Very well known promise. மிகவும் நன்றாக தெரிந்த வாக்குத்தத்தம். Verse 2. இரண்டாம் வசனம். Bless the Lord, O my soul, and don't forget any of his benefits. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. Who pardons all your iniquities. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறவர். Not 90%. 90% அல்ல. Who forgives all your sins. உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். This is 1000 years before Jesus came to earth. David said it. இயேசு வருவதற்கு முன்பதாக 1000 ஆண்டுகள் முன்பதாக தாவீது சொன்ன வசனம். Was it a lie? அது பொய்யா? No. இல்லை. Inspired by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதினார். You ask David. தாவீதை கேளுங்கள். Have your sins been forgiven, David? தாவீதே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா? Oh,
All of them. எல்லாம் மன்னிக்கப்பட்டது. You mean all your sins were forgiven? எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டதா? Yes. ஆம். How? எப்படி? Because I sacrificed this offering and I put my hand on it. நான் பலிகளை செலுத்தினேன், என்னுடைய கைகளை அதில் வைத்தேன். And I'm testifying thereby that I'm looking forward to the Messiah coming one day. நான் அதன் மூலமாய் என்ன சாட்சி பகர்கிறேன் என்று சொன்னால், பின்னால் வரப்போகிற மேசியாவை நான் விசுவாசத்திலே காண்கிறேன். என்ன பாவங்கள் எல்லாம் He hasn't come yet. இன்னும் வரவில்லை. But I'm testifying that I look forward to his coming to take away my sins. என்னுடைய பாவங்கள் எல்லாம் தன்மேல் சுமப்பதற்காக பின்னால் வரப்போகிற மேசியாவை நான் பார்க்கிறேன். Have you seen that? அதை பார்த்தீர்களா? No, I haven't seen it, but I believe it's coming. நான் பார்க்கவில்லை, ஆனால் வருகிறார் என்று நான் நம்புகிறேன். What about today? இன்றைக்கு என்ன? Have any of you seen Jesus dying on the cross? இயேசு கிறிஸ்து மரித்ததை யாராவது பார்த்திருக்கிறீர்களா? They're saying the same thing David says. தாவீது சொன்னதே தான் நீங்களும் I சொல்றீங்க. haven't seen Jesus dying. நான் இயேசு மரிக்கிறதை பார்க்கவில்லை. David looked forward. தாவீது முன்னோக்கி பார்த்தார். I look back. நான் பின்னோக்கி He பார்க்கிறேன். looked 1000 years forward. I look 2000 years back. தாவீது 1000 ஆண்டுகள் முன்பதாக உள்ள நான் 2000 ஆண்டுகள் பின்பு உள்ளதை I பார்க்கிறேன். see the Messiah came and took my sins. மேசியா வந்தார், என் பாவங்களை எடுத்துக்கொண்டார். He's forgiven all my sins. அவர் எல்லா பாவங்களையும் எனக்கு மன்னித்தார். David experienced it. தாவீது அதை அனுபவித்தார். But you go next question. அடுத்த கேள்வி. By the way, David, has he given you a victory over lusting with your eyes? ஓகே, தாவீதே கண்களில் இச்சிப்பதிலிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரா என்று அடுத்த கேள்வியை கேளுங்கள். No. இல்லை. I can kill Goliath and all. நான் கோலியாத்தை எல்லாம் கொல்லுவேன். But when I see Bathsheba, she defeats me. ஆனால் பத்சிபாளை பார்த்தால் அவளை தோற்கடித்து விடுவாள். Who is more powerful, Goliath or Bathsheba? Tell me. கோலியாத்துக்கு அதிக வல்லமை இருக்கிறதா, பத்சிபாளுக்கு அதிக வல்லமை இருக்கிறதா என்று சொல்லுங்கள். You think Goliath is stronger? கோலியாத்து தான் வலிமையானவன் எண்ணுகிறீர்களா? Bathsheba is stronger. பத்சிபாள் தான் வலிமையானவள். David could kill Goliath, but Bathsheba killed David spiritually. தாவீது கோலியாத்தை கொன்றான், ஆவிக்குரிய ரீதியிலே பத்சிபாள் தாவீதை கொன்று விட்டார். Okay, let me ask you another question. இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். Who is stronger, the devil or a tempting adulterous woman? பிசாசு வலிமையானவனா அல்லது சோதிக்கக்கூடிய விபச்சார ஸ்திரீ வலிமையானவளா? I want an answer from the Bible, not from your opinion. உங்களுடைய சொந்த அபிப்பிராயத்தை சொல்லக்கூடாது, வேதத்திலிருந்து எனக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். For a believer. ஒரு விசுவாசிக்கு. Forget about unbelievers. அவிசுவாசியை மறந்து விடுங்கள். For a born again believer. மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசிக்கு. Who is a enemy he has got to be afraid of? எந்த சத்துருவுக்கு ஒரு விசுவாசி பயப்பட வேண்டும்? Satan? சாத்தானுக்கா? Or a tempting adulterous woman? அல்லது உங்களை சோதிக்கக்கூடியதான விபச்சார ஸ்திரியா? I'll show you the answer from scripture. வேதத்திலிருந்து உங்களுக்கு பதிலை காண்பிக்கிறேன். You know, sometimes when I teach the Bible, சில சமயத்திலே நான் வேதத்தை போதிக்கும் பொழுது many people have told me around the world, உலகம் முழுவதுமாய் அநேகர் சொல்லியிருக்கிறார்கள், Brother Zach, how is it I never saw this and it is in my Bible all these years? இவ்வளவு ஆண்டுகளாக என்னுடைய வேதத்திலும் அது இருக்கிறது, எப்படி நான் அதை பார்க்கவில்லை? I said, the trouble is you people don't read carefully. பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் கவனமாக வாசிப்பதில்லை. You rush through it half an hour, okay, time to go to work now. அரை மணி நேரம் வாசித்து விட்டு மூடி விட்டு வேலைக்கு போக வேண்டும் என்று போய் That's விடுகிறீர்கள். not the way to read the Bible. வேதத்தை அப்படி வாசிக்க கூடாது. Sometimes I read one verse and meditate on it for 15 minutes. சில சமயத்துல ஒரு வசனத்தை வாசித்து 15 நிமிடம் தியானிக்கிறேன். Not every time. Sometimes I read a whole chapter. சில சமயத்துல முழு அதிகாரத்தையும் வாசிக்கிறேன். But I'm not interested in time. ஆனால் எனக்கு நேரம் அதில் எனக்கு விருப்பம் இல்லை. I read the Bible for half an hour. அரை மணி நேரம் வேதத்தை நான் வாசித்து விட்டேன் என்ற திருப்தி எனக்கு தேவையில்லை. It doesn't say man shall live by reading the Bible. ஒரு மனிதன் வேதத்தை வாசிப்பதனாலே பிழைப்பான் என்று சொல்லப்படவில்லை. Man shall live by every word that proceeds from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. So to me the important thing in the morning is not to read the Bible. ஆகவே காலையில் எனக்கு முக்கியமான காரியம் வேதத்தை வாசிப்பதல்ல. One chapter, two chapters, that's not my question. ஒரு அதிகாரத்தை வாசிக்க வேண்டும், ரெண்டு அதிகாரத்தை வாசிக்க வேண்டும் என்று அது அல்ல. When I read it, did I hear a word from God to my heart? That's the important question. வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து என்னுடைய இதயத்திலே ஒரு வார்த்தையை நான் கேட்டேனா? அது முக்கியமான கேள்வி. For many people that's not important. அநேக மக்களுக்கு அது முக்கியம் அல்ல. Did you read the Bible? வேதத்தை வாசித்தீர்களா? Yes, I read it for half an hour today. ஆம், இன்றைக்கு அரை மணி நேரம் வாசித்தேன். What did you read? என்ன வாசித்தீர்கள்? I can't remember right now. என்னன்னு தெரியல பிரதர். Something. ஏதோ வாசித்தேன். Can you remember which book it was? எந்த புத்தகம் என்றாவது ஞாபகம் இருக்கிறதா? Yeah, I think it was Luke chapter. லூக்கா என்ற சுவிசேஷம் என்று நினைக்கிறேன். What did you read there? அங்க என்ன வாசித்தீர்கள்? Yeah, something about discipleship and all that. சீஷத்துவத்தை குறித்து ஏதோ வாசித்தேன். You might as well not read it. அதற்கு வாசிக்காமலே இருக்கலாம். Man shall live by every word that proceeds from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். Where do we learn that? எங்கே நாம் அதை We கற்றுக்கொள்கிறோம்? say Jesus said it. இயேசு அதை சொன்னார் என்று சொல்லுகிறீர்கள். Long before Jesus said it. இயேசு அதை சொல்வதற்கு வெகு முன்பாகவே You read that in Genesis chapter 1.
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே அதை வாசிக்கிறீர்கள். There were 6 days in which the earth was remade. அங்கே இந்த பூமியானது மீண்டுமாய் உண்டாக்கப்பட்ட 6 நாட்கள் உண்டு. How was the earth remade? எப்படி அது மீண்டுமாய் உண்டாக்கப்பட்டது? Every day. ஒவ்வொரு நாளும் It says God said something. தேவன் சொன்னார். God said something on the first day. முதல் நாளிலே ஏதோ ஒன்றை சொன்னார். Let there be light. வெளிச்சம் உண்டாகிறது. It was light. வெளிச்சம் உண்டாயிற்று. God said the second day. இரண்டாம் நாளிலே சொன்னார். Let the heavens above the waters be separated from the waters below the heavens. வானத்திற்கு கீழே தண்ணீரும் மேலே தண்ணீரும் பிரிக்கப்பட கடவுது என்று சொன்னார். அது நடந்தது. All the way till the last day. இப்படி கடைசி நாள் வரை अनेक காரியங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது. Man was not created with the word. The animals and birds and fish and all were created with the word. மனிதன் வார்த்தையால் உண்டாக்கப்படவில்லை. ஆனால் மீன்களும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் எல்லாம் வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது. When it came to man, மனிதன் என்று வரும்பொழுது God did not say let there be a man and a woman. மனுஷன் உண்டாக்கப்படுவது மனுஷன் உண்டாக்கப்படுவது என்று சொல்லவில்லை. There had to be a personal touch. அதிலே ஒரு தனிப்பட்ட ஒரு தொடுதல். He took some mud, கொஞ்சம் மண்ணை எடுத்தார், shaped a man, ஒரு மனிதனை உருவாக்கினார். took his bone, shaped a woman. அந்த மனிதனுடைய எலும்பை எடுத்து ஒரு ஸ்திரீயை உண்டாக்கினார். We learned something from that. அதே ஒன்றை நாம் கற்றுக்கொள்கிறோம். You were not created like the animals, brothers. சகோதரனே சகோதரியே, நீங்கள் எல்லாரும் விலங்குகளைப் போல அதே ரீதியிலே உண்டாக்கப்படவில்லை. There's a personal touch there. அங்கே தனிப்பட்ட ஒரு தொடுதல் இருக்கிறது, தேவனுடைய தொடுதல். See, there is God said something and something happened. ஆனால் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் தேவன் ஒன்றை சொன்னார், ஒன்று நடந்தது. Every day something happened. ஒவ்வொரு நாளும் ஒன்று நடந்தது. Every day it became better and better and better and better. ஒவ்வொரு நாளும் காரியங்கள் சீராய் கொண்டே வந்தது, மேன்மையாய் கொண்டே வந்தது. And the last day he said, very good. கடைசி நாளிலே மிகவும் நல்லது என்று கண்டார். You know that's supposed to be a picture of your life. அது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு சித்திரமாக இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? What happened on the last day? கடைசி நாளில் என்ன நடந்தது? 6வது நாள் there was a man and a woman in the image of God. தேவனுடைய சாயலிலே ஒரு மனிதனும் மனுஷியுமாய் இருக்கிறார்கள். That's why it was very good. ஆகவே தான் அது மிகவும் நல்லது என்று கண்டார். More important than all the sun and moon and stars and everything. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லா சிருஷ்டிகளை காட்டிலும் முக்கியமான சிருஷ்டி. There's a message in Genesis chapter 1 for you and me. உங்களுக்கும் எனக்கும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு செய்தி இருக்கிறது. The day you are born again. நீங்கள் மனம் திரும்பின அந்த நாளிலே First thing is God says let there be light. வெளிச்சம் உண்டாகிறது என்று சொல்கிறார். Light comes into your heart and Christ comes in and you are born again. உங்களுடைய உள்ளத்திலே ஒளி வருகிறது, இயேசு உங்கள் உள்ளத்திலே வருகிறார், நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள். From that day, அந்த நாளிலிருந்து every day ஒவ்வொரு நாளும் God wants to say something to you. தேவன் ஏதோ ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். Not just reading a chapter in the Bible. ஏதோ ஒரு வேதத்தில் ஒரு அதிகாரத்தை வாசிப்பதல்ல. From the Bible to say something to you. வேதத்திலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் ஒன்றை சொல்ல வேண்டும். I'm sure you'll all agree with me that the Bible is the only book in the world which is the word of God. தேவனுடைய வார்த்தை என்று சொல்லக்கூடிய வேதம் ஒன்றே இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்று எல்லாம் ஒத்துக்கொள்வீர்கள். I was born again 57 years ago. 57 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் மறுபடியும் பிறந்தேன். I was பிறந்தேன். only 19 then, I'm 76 today. அப்பொழுது 19 வயதான் எனக்கு இருந்தது, இன்றைக்கு 76 வயது எனக்கு. And I believe one thing. நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன். That the Bible is the only book among all the billions of books in the world which God gave man. இன்றைக்கு உலகத்திலே காணப்படக்கூடிய பில்லியன் கணக்கான புத்தகங்களிலே ஒரே ஒரு புத்தகத்தை தான் தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். So I said if there's one book I really have to study it's the Bible. ஆகவே நான் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் வேதாகமம். You know, like people study the books for their own profession. தங்களுடைய சொந்த வேலை விஷயமாக மக்கள் புத்தகங்களை படிக்கிறார்கள். How much they study in their profession in order to advance in their profession. தங்களுடைய வேலை உயர்வு கிடைக்க வேண்டும் என்று எவ்வளவாய் கடினப்பட்டு படிக்கிறார்கள். What for? எதற்காக? Money. பணத்திற்காக. More money. அதிகமான பணம் சம்பாதிக்கலாம். Study more. இன்னும் அதிகமாய் படித்தால். I'm not against that. அதுக்கு விரோதமானவன் அல்ல. It's getting more and more expensive to live, so it's good to have a good education and earn money. வாழ்க்கை வாழ்வதற்கு செலவு அதிகமாய் கொண்டே போகிறது, ஆகவே படித்து பணம் சம்பாதிப்பதில் தவறில்லை. But if I were to ask you, நான் உங்களை கேட்கிறேன், how many of you believe that your spiritual life is more important than making money? பணத்தை சம்பாதிப்பதை காட்டிலும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதிக முக்கியம் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? Every one of you will raise your hands. எல்லாரும் கை தூக்குவீர்கள். But do you live like that? அதுபோல வாழ்க்கை வாழ்கிறீர்களா? Do you study the Bible to hear God speaking to you as much as you study for your profession? உங்களுடைய வேலை உயர்வுக்காக படிப்பதை போல நீங்கள் வேதத்தை ஆண்டவரின் இடத்திலே பேசும் என்று படிக்கிறீர்களா? You say, brother, I don't have time. சகோதரனே, வேதத்தை வாசிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. One simple question. ஒரு எளிய கேள்வி. Do you have time to watch television every day? ஒவ்வொரு நாளும் டிவி பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? I've never heard anybody say I'm so busy I don't have time to watch television. ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால டிவி பார்ப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை என்று சொன்னதை நான் கேள்விப்பட்டதில்லை. I say it. நான் அதை சொல்கிறேன். Honestly, you come to my house, I have no time even a single day to watch television. நான் நேர்மையாக சொல்றேன், வீட்டுக்கு வந்து பாருங்கள், ஒரு நாள் கூட டிவி பார்ப்பதற்கு நேரமே இல்லை. After 57 years of reading this book, I say
There's so much in this which I still want to know. நான் இந்த வேதத்தை 57 ஆண்டுகளாக வாசித்த பிறகு இப்பொழுதும் சொல்கிறேன், இன்னும் இதிலே வாசிப்பதற்கு எவ்வளவு இருக்கிறது, கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு இருக்கிறது. I know it's more important for me to know God than to know what somebody killed somebody somewhere or somebody raped somebody somewhere else. I'm not interested in knowing. யாரையோ கொன்று விட்டான், யாரையோ கற்பழித்து விட்டான் என்று சொல்கிற செய்தி எல்லாம் கேட்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. That's happening every day. ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. In a new place. What's use reading it again and again? புதிய ஒரு இடத்திலே அது நடக்கிறது. அதை மீண்டும் மீண்டுமாய் வாசிப்பதில் என்ன பிரயோஜனம்? But there's something about my life that God wants to speak to me every day. ஆனால் என்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட காரியத்தை தேவன் ஒவ்வொரு நாளும் பேச விரும்புகிறார். How to bring up my children, என்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, so that in the next generation they will be witnesses for God like me. அடுத்த தலைமுறையிலே என்னைப் போல அவரும் சாட்சியா இருக்க வேண்டுமே. I have 4 sons. எனக்கு 4 மகன்கள் உண்டு. All 4 are disciples of Jesus Christ. அந்த எல்லா 4 மகன்களுமே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாய் They வாழ்கிறார்கள். are witnesses. அவர்கள் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். 2 of them started churches. அதிலே 2 பேர் சபை They ஆரம்பித்திருக்கிறார்கள். married God-fearing. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனைவிமார்களை திருமணம் செய்திருக்கிறார்கள். Bringing up their children in God-fearing ways. தங்களுடைய பிள்ளைகளை தேவனுக்கு பயப்படத்தக்க விதத்தில் வளர்க்கிறார்கள். I hope it will continue till Jesus comes. இயேசு வரும் வரை இது தொடர்ந்து நடக்கும் என்று நான் நம்புகிறேன். That is the important thing for me. இதுதான் எனக்கு முக்கியம். Of course, I need to earn my living and live on this earth. நான் என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக சம்பாதிக்க வேண்டியிருக்கிறது பூமியில வாழ்வதற்கு. We need very little for that. அதற்கு குறைவாக இருந்தால் போதும். Man shall live by every word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைப்பான். If you follow that, இதை நீங்கள் பின்பற்றினால் little by little God will show you what your function is in the body of Christ. கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவின் சரீரத்திலே உங்களுடைய வேலை என்ன, பணி என்ன என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்வார். See, there's a law in God's dealings with man. தேவன் மனிதனோடு கூட இடைபடுகிறதிலே ஒரு பிரமாணம் உண்டு. He does not reward everybody equally. எல்லாருக்கும் ஒரே விதமாய் வெகுமதி கொடுக்க போவதில்லை, பலன் கொடுக்க போவதில்லை. The Bible says he's a rewarder of those who diligently seek him. தம்மை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. Let me show you a verse in Jeremiah chapter 29. எரேமியா 29ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். Important verse. மிக முக்கியமான வசனம். Jeremiah 29. எரேமியா 29 and verse Jeremiah 29 எரேமியா 29 verse speaks about God's plans for us. அங்கே தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். Verse 11. 11ஆம் வசனம். I have plans for your life. உடைய வாழ்க்கையை குறித்து நான் திட்டங்களை வைத்திருக்கிறேன், நினைவுகளை வைத்திருக்கிறேன். Even if you have not heard the word of God in these past few days, கடந்த ஒரு சில நாட்களாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கவில்லை என்றாலும் கூட, here's a word that you can live by, a word from God. இங்கே தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, இதன் அடிப்படையில் நீங்கள் வாழ முடியும். Listen to it today. இன்றைக்கு கவனித்து கேளுங்கள். The Lord is saying to you, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், I have plans for you. உங்கள் பேரில் நினைத்திருக்கக்கூடிய நினைவுகளை நான் அறிவேன். And I know the plans I have for you. நான் உங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை நான் அறிவேன். And these are plans for your welfare. அவைகளுடைய சமாதானத்துக்கு எதுவான திட்டங்கள். No calamity. அதிலே தீமைக்கல்ல, குழப்பத்திற்கல்ல. I never make a plan to bring any calamity in your life. உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு குழப்பத்தையும் கொண்டு வருவதற்கு நான் திட்டம் பண்ணுவதே இல்லை. Every plan I have for you is for your good. உன்னுடைய வாழ்க்கைக்கென்று நான் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் உன்னுடைய நன்மைக்காகவே. By the way, I'm just reading scripture. நான் வேதத்தை தான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். Jeremiah 29:11. எரேமியா 29:11. And it is to give you a wonderful future. ஒரு அற்புதமான எதிர்காலத்தை கொடுப்பதற்காக. And to give you a hope for the future. எதிர்காலத்தை குறித்ததான நம்பிக்கையை கொடுப்பதற்காக. This is from scripture, Jeremiah 29:11. எரேமியா 29:11 வேதத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு வசனம். How will you know that plan? இந்த திட்டத்தை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? You have to call upon me. நீங்கள் நோக்கி கூப்பிட வேண்டும். And you have to pray to me. என்னிடத்தில் ஜெபிக்க வேண்டும். I'm not going to show my plan to lazy people who just lie down and say, okay, God will fulfill his plan. தேவன் தம்முடைய திட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றி சோம்பேறியாய் படுத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்த மாட்டார். God never encourages laziness. தேவன் ஒரு காலம் சோம்பேறித்தனத்தை உற்சாகப்படுத்துகிறவர் அல்ல. You know, as soon as Adam sinned, ஆதாம் பாவம் செய்த உடனே, you know what the Lord told him? ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? Now you got to earn your bread. இப்பொழுது நீ உன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக வேலை செய்ய வேண்டும். How will you earn your bread? உன்னுடைய சாப்பாட்டை எப்படி நீ சம்பாதிப்பாய்? By sweating on your brow. உன்னுடைய நெற்றி வேர்வை நிலத்தில் சொட்ட நீ உழைத்து சாப்பிட வேண்டும். Do you remember that in Genesis chapter 3? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? By the sweat of your brow you will earn your bread. நெற்றியில் உள்ளதான வேர்வையின் மூலமாக தான் உன்னுடைய ஆகாரத்தை நீ சாப்பிடுவாய். Adam, it's not going to be an easy life for you. ஆதாமே, இனிமேல் வாழ்க்கை உனக்கு எளிதாக இருக்க போவதில்லை. Before you sinned it was easy. பாவம் செய்வதற்கு முன்பதாக எளிதாக இருந்தது. Now you got to work hard. இப்பொழுது நீ கடினமாய் உழைக்க வேண்டும். And that's good for us. அது நமக்கு நல்லது. So God doesn't reward lazy people. ஆகவே தேவன் சோம்பேறிகளுக்கு பலன் அளிக்கிறவர் அல்ல.
You have to pray to me and I will listen to you. நீ என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும், நான் உனக்கு செவி கொடுப்பேன். I've got plans for you. Remember, wonderful plans. உனக்கென்று நான் அற்புதமான திட்டங்களை வைத்திருக்கிறேன். But you will never know them till you pray to me. ஆனால் என்னிடத்தில் நீ விண்ணப்பம் பண்ண வரை அதை அறிந்து கொள்ள முடியாது. When you pray to me, நீ என்னிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, you will find me, verse 13, only when you search for me with all your heart. 13ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள். உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். When I become the most important person in your life, நான் உன்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு நபராக மாறினால், and you search for me with all your heart. உன் முழு இதயத்தோடு நீ என்னை தேடும் பொழுது, supposing you're walking in the grass somewhere at night, இரவிலே நீங்கள் புல் தரையிலே நடக்கிறீர்கள், and you lose a $1 coin. அங்கே $1 காசு தொலைந்து விட்டது. How long will you search for it? எவ்வளவு நேரம் தேடுவீர்கள்? In the grass. அந்த புல் தரையிலே You walk around 2 hours, 3 hours. 2 மணி நேரம் 3 மணி நேரம் இங்கும் அங்குமாய் நடந்து தேடுவீர்களா? What are you looking for, brother? சகோதரனே, என்ன தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? I lost $1. $1 காசை தொலைத்து விட்டேன். I don't think any of you will look for that long. யாருமே அவ்வளவு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேட Let's say மாட்டீர்கள். 10 cents. அல்லது 10 சென்ட் என்று வைத்துக் How long கொள்வோம். will you look for it? எவ்வளவு நேரம் தேடுவீர்கள்? Maybe a few minutes, forget it. It's only 10 cents. ஒரு சில நிமிடங்கள் இப்படி பார்த்து விட்டு அது போகட்டும் என்று சொல்லி போய்விடுவீர்கள். But supposing you had got a bunch of $100,000 that you drew from the bank. ஆனால் $100,000 நீங்கள் பேங்க்ல வைத்திருக்கிறீர்கள். And on your way home you stopped in different places. When you reach home you say, hey, where did I leave that packet? நீங்கள் அப்பொழுது பேங்க்ல இருந்து $100,000 எடுத்து வந்திருக்கிறீர்கள். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த பையை எங்கே தொலைத்து விட்டீர்கள்? எங்கே வைத்தேன்? Where all did I go? எங்கெல்லாம் நான் போனேன்? How long will you search for it? அதற்காக எவ்வளவு நாள் தேடுவீர்கள்? 5 minutes? 5 நிமிஷம் தேடுவீர்களா? It's only $100,000. $100,000 தான் என்று விட்டு விடுவீர்களா? Why do you search for that for so long? ஏன் நீண்ட நேரமாய் அதை தேடுகிறீர்கள்? Now let me ask you, how do you seek for God? இப்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவனை எப்படி தேடுகிறீர்கள்? How earnestly do you seek to be filled with the Holy Spirit? எவ்வளவு அடிக்கடி நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும் என்று கேட்கிறீர்கள்? Say, brother, I prayed for 2 minutes to be 2 நிமிஷம் ஜெபம் பண்ணேன் brother. filled with the Holy Spirit and God never filled me. தேவனை அபிஷேகிக்க வேண்டும் என்று சொல்லி 2 நிமிடம் நான் ஜெபித்தேன், ஆண்டவர் என்னை நிரப்பவில்லை என்று சொல்கிறீர்கள். Naturally, because it is worth only 10 cents for you. இயற்கையாக அப்படிதான் நடக்கும். என்றால் உங்களுக்கு அது 10 சென்ட்டை போல தான். You looked for 2 minutes for that 10 cents, you didn't find it, so you moved on. நீங்கள் அந்த 10 சென்ட்டை தொலைத்து விட்டீர்கள், 2 நிமிஷம் தேடி விட்டு நீங்கள் போய் விட்டீர்கள். When you seek for God like you're seeking for a lost $100,000, you'll நீங்கள் find it. $100,000 தொலைத்து விட்டு அதை எப்படி தேடுவீர்களோ அதுபோல நீங்கள் தேவனை தேடினால், You will find me when you search for me with all your heart. உங்கள் முழு இதயத்தோடு என்னை தேடினீர்களானால் என்னை கண்டுபிடிப்பீர்கள். You don't have to be clever. நீங்கள் புத்திசாலியா இருக்க வேண்டும் என்று You don't தேவையில்லை. have to be a great scholar. பெரிய வேத மாணாக்கனா இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. Even a poor, uneducated man can search for God with all his heart. ஒரு படிப்பறிவு இல்லாத ஏழை மனிதனும் கூட தேவனை முழு இதயத்தோடு கூட தேட முடியும். I found God. நான் தேவனை தேடி I கண்டுபிடித்தேன். searched for him with all my heart. என் முழு இதயத்தோடு தேவனை தேடினேன். Mostly through the Bible. அடிக்கடி வேதத்தின் மூலமாக தேடுகிறேன். I said, Lord, there's only one book in the world that can help me to find you. ஆண்டவர் உம்மை கண்டுபிடிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் உலகத்தில் உண்டு. I was working in the Navy. I had to do my work and study books for my naval work. நான் என்னுடைய கப்பற்படையிலே பணி செய்யும் பொழுது அந்த வேலைக்காக படிப்பதற்கு अनेक புத்தகங்கள் இருந்தது. I still had time to read the Bible. ஆனாலும் வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் ஒதுக்கினேன். I had a little pocket New Testament. எனக்கு சிறிய புதிய ஏற்பாடு புத்தகம் இருக்கும், வேதம் இருக்கும். Nowadays it's so much easier. On your phone you got the whole Bible in there. இன்றைக்கு உங்களுடைய மொபைல் போனிலேயே முழு வேதாகமத்தை வைத்திருக்கிறீர்கள். இப்பொழுது எளிதாக இருக்கிறது. 10 versions in one mobile phone. ஒரு மொபைல் போனிலே 10 விதமான வேத புத்தகங்களை வைத்திருக்கிறீர்கள். I didn't have those luxuries 55 years ago. 55 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட சொகுசு எனக்கு கிடைக்கவில்லை. But I could put a New Testament in my pocket. ஆனால் என்னுடைய பாக்கெட்ல ஒரு புதிய ஏற்பாடை வைத்துக் கொள்வேன். Which was better than what people had 600 years ago. 600 ஆண்டுகள் முன்பதாக இருந்ததை காட்டிலும் இது எவ்வளவு நேர்த்தியானது. 600 years ago Christians didn't have pocket New Testament. 600 ஆண்டுகள் முன்பதாக பாக்கெட் நியூ டெஸ்டமென்ட் என்ற புதிய ஏற்பாடு புத்தகம் இல்லை. I see, I have it. எனக்கு இருக்கிறது. I would wait in a bus stand. பஸ் ஸ்டாண்ட்ல காத்திருக்கும் பொழுது, for the bus. பஸ்ஸுக்காக காத்திருக்கும் பொழுது, while other people are just gaping around here and there. மற்ற மக்கள் அங்கும் இங்கும் புறாக் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, wasting time. நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கும் பொழுது, I would read the New Testament. நான் புதிய ஏற்பாட்டை வாசிப்பேன். And they get into the bus. பஸ்ஸுக்குள்ளே ஏறின உடனே again they are gaping around here and there. மற்றவர்கள் அங்கும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பார்கள். I would read the New Testament. நான் புதிய ஏற்பாட்டை வாசிப்பேன். Whenever I got time. எப்பொழுதெல்லாம் எனக்கு நேரம் கிடைக்கிறதோ, I say, God, ஆண்டவரே, I want to know you. நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். I mean, I had a job to do. எனக்கு செய்ய வேண்டிய வேலை உண்டு. I did my work. என் வேலை செய்தேன். I earned my living. என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக சம்பாதித்தேன். God was the most important person in my life. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
I was just about 21 years old. நான் அப்பொழுது எனக்கு 21 வயதான் I இருந்தது. said, Lord, I want to seek you with all my heart. ஆண்டவரின் முழு இதயத்தோடு உம்மை தேட வேண்டும். And I began to understand the principles of God's word. தேவனுடைய வார்த்தையினுடைய கோட்பாடுகளை விளங்கிக் கொண்டேன். That I must fear God more than I fear man. மனிதனை பயப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு அதிகமாய் பயப்பட வேண்டும். The Bible says, what is man? Just his breath is in his nose. Forget about him. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன் யார்? அவனை மறந்து விடுங்கள் என்று You know, சொல்கிறது. there's a verse like that that really helped me in Isaiah chapter 2. இந்த இப்படிப்பட்ட ஒரு வசனம் உண்மையாலுமே உதவி செய்யும். ஏசாயா 2ஆம் அதிகாரம். Isaiah 2:22. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். All of you who are afraid of men, read this verse. மனுஷரை பார்த்து பயப்படுகிற மக்கள் எல்லாம் இதை வாசித்து பாருங்கள். I'll tell you where I was afraid of men. நான் எங்கே மனிதனை குறித்து பயப்படுகிறேன் என்று சொல்கிறேன். I was afraid to stand in the street and preach the gospel of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக சாலைகளிலே சந்திகளில் நின்று பிரசங்கித்தேன். One day when I was getting up in my local church to sing a chorus, ஒரு நாள் என்னுடைய ஸ்தல சபையிலே ஒரு பல்லவியை பாடும்படியாக எழுந்து நின்றேன். when I was 23 years old. அப்பொழுது எனக்கு 22 அல்லது 23 வயது இருக்கும். I was still in the Navy. நான் அப்பொழுது கப்பற்படையிலே பணி செய்து கொண்டிருந்தேன். The Lord spoke to me. ஆண்டவரை பார்த்து பேசினார். You're going to get up in the church and sing this chorus. நீ சபையில எழுந்து இந்த கோரஸை பாட போகிறாயா? Everybody will admire you. எல்லாரும் உன்னை மெச்சிக்கொள்வார்கள். Will you stand in the streets and sing that same thing for me? இதே பாடலை நீ சாலையில் நின்று எனக்காய் பாடுவாயா? Those people need to hear it more than the people sitting in this church. இந்த சபையில உட்கார்ந்திருக்கிற மக்கள் கேட்பதை பார்க்கலாம் அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கேட்க வேண்டும். And I said, நான் சொன்னேன், Lord, I'll do that. ஆண்டவரே நான் அதை செய்வேன். I'll do it in the place where people make fun of me, not where people admire me. என்னை புகழக்கூடிய இடத்துல அல்ல ஆண்டவரே, என்னை கிண்டல் செய்யக்கூடிய இடத்துல நின்று நான் பாடுவேன். And I went to every street in that town I lived in and covered every street in 2 years. நான் வாழ்ந்த அந்த பட்டணத்திலே ஒவ்வொரு சாலையாக நான் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்து 2 வருஷங்களிலே எல்லா சாலைகளையும் முடித்து விட்டேன். I didn't know the local language. அங்க உள்ளதான அந்த பாஷை எனக்கு தெரியாது. So I got another brother to translate for me. ஆகவே எனக்கு என்ன மொழிபெயர்க்கும்படியாக இன்னொரு சகோதரனை வைத்துக் கொண்டேன். I had a scooter. எனக்கு ஒரு ஸ்கூட்டர் இருந்தது. Sit behind me, we'd go street by street by street. அவர் எனக்கு பின்னாக ஸ்கூட்டர்ல உட்கார்ந்து கொள்வார். ஒவ்வொரு சாலையாக போனோம். I would preach the gospel. நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். And I was afraid. பயந்து விட்டேன். People would stand there. அங்கே மக்கள் நிற்பார்கள். So what is this madman standing out here? என்ன பைத்தியக்காரனை போல ஒரு மனிதன் நிற்கிறான், என்ன செய்ய போகிறான்? Fun of me, they'd call me the devil, all types of things. என்னை பிசாசு என்று அழைப்பார்கள், கிண்டல் செய்வார்கள். This is the verse the Lord said to me. ஆண்டவர் எனக்கு சொன்ன வசனம் இதுதான். Stop regarding man whose breath is only in his nostrils. நாசிலே மட்டும் சுவாசம் வைத்திருக்கக்கூடிய மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவனை மாத்திரம். Why do you esteem him? ஏன் அவனை பார்த்து பயப்படுகிறீர்கள்? And the picture the Lord gave me was this. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு சித்திரம் இதுதான். There are 25 people standing making fun of me when I'm preaching the gospel in the street. நான் சாலையிலே நின்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது 25 பேர் என்னை கிண்டல் செய்கிறார்கள். And the Lord said, remember, they are piles of dust. ஆண்டவர் சொன்னார், அவர்கள் எல்லாரும் மண் குவியலாய் இருக்கிறார்கள். Because man was made from dust. என்ன மனிதன் மண்ணினாலே உண்டாக்கப்பட்டவன். You take out his breath, அவனுடைய சுவாசத்தை எடுத்து விட்டால் in a few years he's dust. இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலே அவன் மண்ணோட மண்ணாய் போய் He's விடுவான். only dust. அவன் மண்ணுதான். Do you know if the breath goes from your nostrils, you become dust in a little while? உங்களுடைய சுவாசம் உன் நாசிலிருந்து எடுபட்டு போனால் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் மண்ணோட மண்ணாய் போய் விடுவீர்கள் தெரியுமா? And the Lord said, ஆண்டவர் சொன்னார், imagine that you're standing in front of a big pile of mud. நீ பெரிய மண் குவியலுக்கு முன்பாக நிற்கிறாய் என்று எண்ணிக்கொள். Can you preach to that pile of mud? அந்த மண் குவியலுக்கு போய் பிரசங்கிக்க முடியுமா? I said, sure. கண்டிப்பாக முடியும். So that's what these people are. இந்த மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். The only thing that prevents them from becoming mud is a little breath in their nose. அவர்கள் மண்ணோடு மண்ணாய் போவதற்கு தடை செய்கிற ஒரே ஒரு காரியம் அந்த நாசியிலே இருக்கக்கூடிய அந்த சுவாசம் I தான். don't know if it helps you, but it delivered me from the fear of man. உங்களுக்கு உதவி செய்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. எனக்கு இது மனித பயத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தது. Listen to the command of God. தேவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்தேன். Stop regarding man whose breath is in his nostrils. தன்னுடைய நாசியிலே மட்டும் சுவாசமுள்ள மனிதனை நீ ஏன் மாத்திரம்? Why do you esteem him? ஏன் அவனை மதிக்கிறாய்? Fear me. ஏன் அவனுக்கு பயப்படுகிறாய்? எனக்கு பயப்படு. So then I had to go to the ship. அதுக்கு பிறகு நான் கப்பலுக்கு சென்றேன். I had only 2 stripes on my shoulder. I had only 2 stripes as a lieutenant. என்னுடைய தோளிலே இருக்கக்கூடிய இதிலே லெப்டினன்ட் சொல்லக்கூடியதான 2 பட்டைகள் இருந்தது. My senior officer had 4. என்னுடைய மேலதிகாரிக்கு 4 பட்டைகள். He was a captain. எல்லாம் அவர் கேப்டனாக இருந்தார். The next one had 3. He was a commander. அடுத்த மேலதிகாரிக்கு 3 பட்டைகள். அவர் என்னோட கமாண்டராக இருந்தார் மிலிட்டரி நேவிலே. Sometimes they would tell me to do things which were against my conscience. சில சமயத்திலே என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படியாக அவர்கள் சொல்வார்கள் மேலதிகாரிகள். Something they knew was unrighteous. அநீதி என்று அவளுக்கே தெரியும். You know, to use some of this naval property for their private purposes. கப்பற்படையிலே இருக்கக்கூடிய அங்கே அலுவலகத்திற்கு சொந்தமான காரியங்களை தனிப்பட்ட உபயோகத்துக்கு பயன்படுத்துவது. We used to get canvas on the ships to make covers for the deck
அங்கே கப்பல்களை மேலே மூடுவதற்கு கேன்வாஸ் என்றதான ஒரு துணி போல கேன்வாஸ் இருக்கும். So the commander would say, I want to take a little bit of this to make a cover for my car. என்னுடைய கமாண்டர் சொல்வார், என்னுடைய காருக்கு ஒரு கவர் தேய்ப்பதற்கு இதை எனக்கு கொஞ்சம் வேண்டும் என்று கேட்பார். I say, sir, if you can do that, but I'll have to put in the register here that commander has taken so many yards of canvas. அதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்பார். அப்பொழுது சொல்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள், ஆனால் ரெஜிஸ்டர் பதிவேட்டிலே நான் பதிவு செய்ய வேண்டும், இத்தனை சதுர மீட்டர் கேன்வாஸ் துணியை இவர் தன்னுடைய தனிப்பட்ட உபயோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். Many things like that. இது போன்ற பல காரியங்கள். The captain would want to take the boat out for a holiday trip with his family. அந்த கேப்டன் அவர் தன்னுடைய குடும்பத்தை பிக்னிக் கூட்டிக் கொண்டு போவதற்காக அந்த கப்பற்படை சேர்ந்த அந்த படகை எடுத்துக்கொண்டு போக விரும்புவார். We were allowed to do it, but we had to pay for the diesel. அதை பயன்படுத்துவதற்கு அனுமதி உண்டு, ஆனால் டீசலுக்கு கட்டணத்தை செலுத்த வேண்டும். I could also use it. நானும் அதை பயன்படுத்தலாம். So I'd send him a bill for the diesel. ஆகவே அவர் பயன்படுத்தின டீசலுக்காக ஒரு பில்லை அனுப்புவேன். And he'd send a message back, no, you must show it as harbor inspection. அவர் சொல்லுவார், அது தனிப்பட்ட உபயோகத்தை என்று நீ சொல்லக்கூடாது, துறைமுகத்தை கண்காணிப்பதற்கு ஆகிய செலவு என்று எழுத வேண்டும் என்று சொல்வார். So I said, that's not harbor inspection, sir. You took for your family on a picnic. அது துறைமுக கண்காணிப்புக்கு என்று எடுத்துக்கொண்டு போகவில்லை, நீங்கள் ஒரு பிக்னிக் சுற்றுலா செல்வதற்காக எடுத்துக்கொண்டு போனீர்கள் என்று சொல்லுவேன். In half an hour I got transferred from that job. அரை மணி நேரத்தில் அங்கிருந்து எனக்கு வேலை மாற்றலாகி உத்தரவு வருது. So I had some exciting experiences like this. ஆகவே இது போன்ற பரவசமடைய கூடிய அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டது. But God saw me do this. For example, another thing. இன்னொரு விஷயம். Everybody had a job in the naval officers' dining room. அங்கே கடற்படை அதிகாரிகளுடைய மேஜை, சாப்பாட்டு மேஜையிலே எல்லாரும் வருவார்கள். You know, the naval officers are all big drunkards. உங்களுக்கு தெரியுமா, கப்பற்படை அதிகாரிகள் குடிப்பார். So one officer had to order all the alcohol. ஆக ஒரு அலுவலர் எல்லா சாராயத்தையும் ஆர்டர் செய்வார். Month by month it would go to different person. ஒவ்வொரு மாதமும் ஒருவர் ஆர்டர் செய்ய வேண்டும், சாராயத்தை வரவழைக்க வேண்டும், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். My name came. ஒரு நாள் என்னுடைய பெயர் வந்தது. I said, sorry sir, I'm a Christian, I can't do that. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் வாங்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். It's a serious crime to disobey an order. அப்படிப்பட்ட ஒரு உத்தரவை கீழ்ப்படியாமல் போவது என்பது ஒரு பெரிய குற்றம். So they took me before the commanding officer. ஆகவே என்னை கமாண்டிங் அலுவலகத்திலே கொண்டு சென்றார்கள். He was a Roman Catholic. அவர் ரோமன் கத்தோலிக்கராக இருந்தார். Why can't you do it, he said. ஏன் மதுவை வாங்கி கொடுக்க கூடாது என்று சொன்னார். Sir, I'm a Christian. நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னேன். He laughed and said, I'm also a Christian. நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி அவர் சிரித்தார். So I thought, நான் சொன்னேன், you've asked for it now. I'm going to tell you why I'm a Christian. நான் ஏன் கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள், இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்று சொன்னேன். Many months I wanted to witness to him. Now is my opportunity. அநேக மாதங்களாக அவருக்கு எப்படியாவது என் சாட்சியை சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன். இப்பொழுது என்னுடைய தருணம். I said, sir, I also thought I was a Christian. நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று அநேக ஆண்டுகள் எண்ணிக்கொண்டிருந்தேன். But a time came in my life when I accept Jesus Christ as my Savior. என் வாழ்க்கையில் ஒரு நாள் வந்தது, அந்த இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். Do you think a senior officer will give good reports to such a man who says such things like that? இப்படிப்பட்ட சாட்சி சொல்லுகிறவருக்கு நல்ல அறிக்கையை கொடுப்பாரா மேலதிகாரி? The Lord said, why do you esteem man? ஏன் இந்த மனுஷன் ஏமாத்திரம், ஏன் அவனை பயப்பட வேண்டும்? You want his good recommendation to get a promotion, to get 3 stripes on your shoulder? நீ உன்னுடைய தோள்பட்டையிலே 3 பட்டை வேண்டும் என்பதற்காக அவரிடத்திலிருந்து ஒரு நல்ல அறிக்கையை எதிர்பார்க்கிறாயா? I said, no Lord. இல்லை ஆண்டவரே. If I live till the whole of my life with 2 stripes on my shoulder, it's enough for me. ஆண்டவரே, என்னுடைய தோள்பட்டையில் 2 பட்டைகளோடு கூட வாழ்க்கை முழுதுமாக வாழ்ந்தாலும் அது எனக்கு போதும் ஆண்டவரே. But God gave me a promotion. ஆனால் தேவன் எனக்கு உயர்வை கொடுத்தார். More than 10 stripes on my shoulder. 10 பட்டைகளுக்கு அதிகமான பட்டைகளை கொடுத்தார். He called me to be his servant. அவருடைய ஊழியனாக இருக்கும்படி என்னை அழைத்தார். 1 year after that, அதற்கு பிறகு ஒரு ஆண்டு கழித்து, when I was 24 years old, நான் 24 வயதாக இருக்கும் பொழுது God had tested me through different circumstances. தேவன் பல்வேறு சூழ்நிலைகளில் என்னை சோதித்து பார்த்தார். On the streets, தெருக்களிலே, in the ship, கப்பலுக்குள்ளே, in the naval office. கப்பற்படை அதிகாரிகளுடைய அலுவலகத்துக்குள்ளே. Will he stand up for me even if he's going to lose his job? தன்னுடைய வேலை போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி எனக்காக சாட்சியாக நிற்பானா? Will he stand up for me when people make fun of him? மக்கள் உன்னை கேலி செய்யும் பொழுது எனக்காக நிற்பானா? He deserves to be my servant. அப்படிப்பட்டவன் கண்டிப்பா இந்த ஊழியக்காரனாக இருக்க தகுதி பெற்றவன். I was humbled. அந்த நேரத்தில் நான் சிறுமைப்படுத்தப்பட்டேன். I joined the navy to become the admiral of the navy. கப்பற்படையிலே அட்மிரலாய் மாறுவதற்காக அந்த லக்கோடு கூட நான் அதிலே சேர்ந்தேன். God promoted me above all of that. ஆனால் அதை காட்டிலும் மேலாக தேவனை உயர்த்தி விட்டார். And he made me a servant 50 years ago. 50 ஆண்டுகள் முன்பதாக என்னை ஒரு ஊழியனாய் மாற்றினார். It's been the most exciting 50 years of my life. என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் பரவசமூட்டக்கூடிய 50 ஆண்டுகள். I cannot number the thousands and thousands of people
that God has used my weak words to help and bless. என்னுடைய பலவீனமான வார்த்தைகள் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அதை நான் எண்ணி பார்க்கிறேன். Number of people who have been saved from suicide. அநேக மக்கள் தற்கொலை செய்வதிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். Marriages that have been saved from divorce. விவாகரத்து செய்வதிலிருந்து பாதுகாக்கப்பட்ட அநேகர் இருக்கிறார்கள். Demon possessed people delivered from demons. பிசாசு பிடித்தவர்கள் பிசாசிலிருந்து விடுதலையானார்கள். Sick people healed of sicknesses. வியாதியஸ்தர்கள் குணமடைந்தார்கள். I said, Lord, what's the use of 3-4 stripes on my shoulder? That's not what I want to live for. ஆண்டவரே, தோள்பட்டையில் இருக்கக்கூடிய 3-4 பட்டைகள் அது எதற்கு ஆண்டவரே? Do you know that God's got a plan for your life? உங்களுடைய வாழ்க்கை குறித்தும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்களை சோதித்து பார்ப்பார். Whether you're upright in the small little things. சிறு சிறு காரியங்களிலே நீங்கள் நேர்மையுள்ளவர்களாக இருக்கலாம் என்று பார்ப்பார். Whether you're ashamed of Jesus in your place of work. நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே இயேசுவை குறித்து நீங்கள் வெட்கப்படுகிறீர்களா என்று பார்ப்பார். I'm not saying you should go and give tracts to everybody in your office. உங்கள் அலுவலகத்தில் எல்லாருக்கும் போய் துண்டு பிரதி கொடுங்கள் என்று சொல்லவில்லை. I'm not saying that you should witness or stand in the office and start shouting and messing. நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் எல்லாருக்கும் முன்பாக எழுந்து நின்று சத்தம் போட்டு இயேசுவை பற்றி பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. I'm saying everybody in your office must know that you're a different type of Christian from the regular type of Christian. சாதாரண கிறிஸ்தவரை காட்டிலும் இந்த கிறிஸ்தவர் வித்தியாசமான கிறிஸ்தவர் என்று உங்கள் அலுவலகத்தில் உள்ள அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். I didn't go around. I was not permitted in the office to go around witnessing to others. அலுவலகத்திலே மற்ற எல்லாருக்கும் போய் சாட்சி சொல்வதற்கு எனக்கு அனுமதி கிடையாது. But people saw that I did my work uprightly. அவர்களுடைய வேலை நேர்மையாய் செய்தேன் என்பதை மக்கள் பார்த்தார்கள். People saw that I did not drink and gamble like the others. மற்றவர்களைப் போல நான் குடித்துவிட்டு சூதாடவில்லை என்பதை மக்கள் பார்த்தார்கள். I keep a Bible on my table. என்னுடைய வேஞ்சியில் எப்பொழுதும் வேதாகமத்தை வைத்திருப்பேன். Nobody can stop me from that. அதிலிருந்து யாரும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. Everybody knew I was a different type of Christian. எல்லாரும் நான் வித்தியாசமான கிறிஸ்தவன் என்பதை அறிந்து கொண்டார்கள். Who's going to stop you from that? உங்களை யார் அதை நிறுத்த முடியும்? You can be ashamed of Jesus. நீங்கள் இயேசுவை குறித்து வெட்கப்பட முடியும். That's why you don't do that. ஆகவே தான் நீங்கள் அதை செய்வதில்லை. I know in India, இந்தியாவிலே some Christians are ashamed to be known as Christians. They may not get a promotion from their Hindu bosses. கிறிஸ்துவன் என்று சொன்னால் வேலை உயர்வு கிடைக்காமல் போய்விடுமோ, ஏனென்றால் என்னுடைய மேலதிகாரி ஒரு இந்துவாக இருக்கிறார் என்று பயப்படுகிறார்கள். When God called me, He gave me a specific task. என்னை தேவன் அழைத்த பொழுது எனக்கு ஒரு குறிப்பிட்ட பணியை கொடுத்தார். I had been prepared for it by studying the Bible for so many years. நான் அநேக ஆண்டுகளாக வேதத்தை வாசித்து படித்துக் கொண்டிருந்தேன். All the knowledge of the Bible I have today, I learned in my first 7 years of being a Christian. இப்பொழுது எனக்கு இருக்கக்கூடிய வேத அறிவெல்லாம் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பத்தில் 7 ஆண்டுகள் படித்தேன். அதுதான் God said, I'm calling you to teach my word to my people. மக்களுக்கு என்னுடைய வார்த்தையை போதிக்கும்படியாக நான் உன்னை அழைக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். But before you do that, அதை செய்வதற்கு முன்பதாக you must listen to what other preachers are preaching. மற்ற பிரசங்கியார்கள் என்ன பிரசங்கிக்கிறார்கள் என்பதை நீ கேட்க வேண்டும். On cassettes, those days only cassettes were there. அந்த நாட்களிலே கேசட் ஒளிநாடா தான் இருக்கும். On radio, ரேடியோவிலே there was no television preaching those years. அந்த நாட்களிலே டிவியிலே பிரசங்கியார்கள் இல்லை. Listen to what people are preaching. மக்கள் என்ன பிரசங்கிக்கிறார்கள் என்பதை கவனித்து கேள். Read the books they are writing. அவர் எழுதக்கூடிய புத்தகங்களில் என்ன எழுதுகிறார்கள் என்று பார். all that. நான் அதெல்லாம் செய்தேன். And then the Lord said, அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார், the things that people are not preaching, I want you to preach. மக்கள் எதை பிரசங்கிக்கவில்லையோ அதை நீ பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Which are in the Bible. வேதத்தில் காணப்படக்கூடிய காரியங்கள். To use an illustration, ஒரு விளக்கத்தை பயன்படுத்தினால், particularly New Testament. குறிப்பாக புதிய I ஏற்பாடு. saw the New Testament as an illustration of a big jigsaw puzzle, which is the face of Jesus. புதிய ஏற்பாட்டை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், இந்த ஜிக்ஸா பசில் என்றதான விளையாட்டு இருக்குமே, அது இயேசு கிறிஸ்துவின் முகத்தை உண்டாக்கக்கூடியதான ஒரு பசிலை போல இருக்கிறது. Small pieces, you put them all together, you see the face of Jesus. சிறு சிறு துண்டுகளை அதற்கு ஏற்ற இடத்துல நீங்க இணைத்து பார்த்தால் கடைசியாக இயேசுவின் முகம் வந்துவிடும். So if a lot of pieces are missing, you don't know whose face this is. அநேக துண்டுகள் அங்கே இல்லை என்று சொன்னால் அது யாருடைய முகம் என்றே அடையாளம் தெரியாமல் போய்விடும். Eyes and nose and all are not there. அங்கே மூக்கு இல்லை, கண்கள் இல்லை, just the hair. முடி இருக்கிறது. You don't know who it is. அது யாருன்றே தெரியாது சரியாக. So that's the way Christ was being preached. இப்படிதான் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார். Preaching forgiveness of sins. பாவமன்னிப்பை பிரசங்கிக்கிறார். Heal your diseases. வியாதிகளை குணமாக்குவார். He can give you a job. வேலை தருவார். But the most important parts of the face. ஆனால் முகத்தில் உள்ள முக்கியமான பகுதிகள். You know, if you just cover this much of your face, nobody will know who you are. உங்களுடைய முகம் இது மட்டும் வரையப்பட்டிருந்தது என்று சொன்னால் அல்லது நீங்கள் மூடிக்கொண்டால் யாருமே நீங்கள் யாருமே கண்டுபிடிக்க முடியாது. Even if you cover your eyes, it's very difficult to identify people. உங்களுடைய கண்களை மட்டும் மூடிக்கொண்டாலே நீங்கள் யார் என்பதை அடையாளம் கண்டுபிடிப்பது கஷ்டமாகிவிடும். People are not being given a real picture of Jesus. அதே போலதான் இயேசு கிறிஸ்து என்ற உண்மையான தத்ரூபத்தை மக்களுக்கு கொடுக்கப்படவில்லை. The Lord said, you preach what others are not preaching. மற்றவர் பிரசங்கிக்காத காரியங்களை நீ பிரசங்கி என்று சொன்னார். So that's what God called me to do. அதைத்தான் செய்ய முடியாது தேவன் அழைத்திருக்கிறார். So I studied the scriptures. ஆக நான் வேதத்தை வாசித்திருக்கிறேன். I found on the first page of the New Testament, people are not preaching what is written there. புதிய ஏற்பாட்டிலே முதல் பக்கத்தில் உள்ள காரியங்களே மக்கள் பிரசங்கிக்கவில்லை என்பதை பார்த்தேன். Let me ask you a question. நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். You all read Matthew's Gospel. எல்லாரும் மத்தேயு சுவிசேஷத்தை வாசித்திருக்கிறீர்கள். What is the first promise in the New Testament? புதிய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடிய முதல் வாக்குத்தத்தம் என்ன?
முதல் The வாக்குத்தத்தம். old covenant promises were, I'll give you money, I'll give you health, I'll give you land. பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தங்கள் நான் உனக்கு ஆரோக்கியத்தை தருவேன், நிலத்தை தருவேன், விளைச்சலை தருவேன். Because Israel was promised a kingdom on earth. ஏனென்றால் இஸ்ரவேல் மக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதெல்லாம் இந்த பூமிக்குரிய ராஜ்யம். John the Baptist came preaching the kingdom of heaven. ஆனால் யோவான் ஸ்நானனோ பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்படியா வந்தார். Now Jesus is coming, who is going to open the kingdom of heaven. இப்பொழுது பரலோக ராஜ்யத்தை திறக்கும்படியாக இயேசு வந்திருக்கிறார். Where your blessings will not be earthly but heavenly. இனிமேல் உங்களுடைய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, அது பரலோகத்தின் ஆசீர்வாதம். The first promise in the New Testament is வேதத்திலே காணப்படக்கூடிய முதல் வாக்குத்தத்தம் Matthew 1:21. மத்தேயு 1:21. The angel told Joseph, அந்த தூதன் யோசேப்பை பார்த்து சொன்னார், you must call Mary's son's name Jesus. மரியாளுடைய குமாரன் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. I'll tell you the meaning of that name. அவருடைய பெயரின் அர்த்தத்தை சொல்கிறேன். Matthew 1:21. மத்தேயு 1:21. Here is the first promise in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடிய முதல் வாக்குத்தத்தம். Save his people from their sin. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். If he only forgive, that is an Old Testament promise. பாவங்களை மட்டும் மன்னிப்பார் மட்டும் என்று இருந்தது என்று சொன்னால் அது பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தம். Psalm 103. அது சங்கீதம் 103. That's not a new promise. அது புது ஏற்பாட்டு வாக்குத்தத்தம் அல்ல. Save his people from their sins. தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். Supposing, let me use an illustration. ஒரு விளக்கத்தை பயன்படுத்துகிறேன். I like to think in pictures. நான் எப்பொழுதுமே சித்திரங்களாக தியானிக்க விரும்புகிறேன். Jesus always spoke in pictures. இயேசு எப்பொழுதுமே உவமைகளாக பேசினார். Supposing outside my house the construction people are digging a hole in the road, say 10 feet deep. என்னுடைய வீட்டுக்கு வெளியே அங்கே கட்டட பணி செய்கிறவர்கள் அங்கே அஸ்திவாரம் தோண்டி இருக்கிறார்கள். No, outside on the road. ரோட்ல சில குழிகளை வெட்டியிருக்கிறார்கள். Or any construction. அல்ல ஏதோ ஒரு கட்டுமான பணி. And I tell my son, don't go there. அங்கே போகாதே மகனே என்று மகனை பார்த்து They are சொல்கிறேன். digging a deep pit for a big building. ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுவதற்காக ஆழமான குழி தோண்டுகிறார்கள். You will fall in. நீ அதில் போனால் விழுந்து விடுவாய். And you know how 6-year-old children are. 6 வயது பிள்ளைகள் எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். They disobey. அவர்கள் கீழ்ப்படியாமல் போவார். So he disobeys me. ஆகவே என்னுடைய மகன் கீழ்ப்படியாமல் போகிறான். And he falls into that pit. அவன் போகிறான், தவறி He cries out, Daddy, Daddy. விழுந்து விடுகிறான், குழிக்குள்ள விழுந்து விடுகிறான். அப்பா அப்பா என்று கத்துகிறான். He's in that pit and I go to him and say, son, what happened? அங்கே குழிக்குள்ளே அவன் இருந்து கத்துகிறான். நான் போய் எட்டி பார்த்து மகனே என்ன நடந்தது என்று கேட்கிறேன். Dad, I'm sorry for disobeying you. அப்பா உங்களுக்கு நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன், மன்னிச்சிருங்க. Please forgive me. தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. Okay, son, forgiven. மன்னித்து விட்டேன் மகனே. Goodbye. டாடா. Have I forgiven him? நான் மன்னித்து விட்டேனா? Yes. ஆ? Have I saved him? அவனை ரட்சித்தேனா? No. இல்லை. You see the difference between forgiveness and மன்னிப்புக்கும் saved? ரட்சிப்புக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீர்களா? Okay, let's apply that to Christian life. இப்பொழுது இதை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பொருத்துவோம். People say Jesus is my savior. இயேசுவின் ரட்சகர் என்று சொல்கிறார்கள். Really? உண்மையாலுமா? Has he saved you from your anger? உன்னை கோபத்திலிருந்து ரட்சித்திருக்கிறாரா? No. இல்லை. Has he saved you from lusting with your eyes? கண்களினால் இச்சிப்பதிலிருந்து ரட்சித்திருக்கிறாரா? No. இல்லை. Have you saved you from an unforgiving spirit? மன்னிக்க முடியாத ஒரு ஆவியிலிருந்து ரட்சித்திருக்கிறாரா? No. இல்லை. Has he saved you from the love of money? பணாசையிலிருந்து ரட்சித்திருக்கிறாரா? No. இல்லை. Has he saved you from complaining in your house வீட்டில் குறை சொல்வதிலிருந்து உங்களை ரட்சித்திருக்கிறாரா? when something goes wrong? ஏதாவது தவறு நடந்து விட்டால்? No. இல்லை. But you say, ஆனால் சொல்லுகிறீர்கள், every time I sin, he forgives me. ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் பொழுது அவரை When மன்னிக்கிறார். I get angry, I confess, he forgives me. கோபப்பட்டுட்டேன்னா மன்னிப்பு கேட்கிறேன், அவரை மன்னிக்கிறார். When I do something wrong, he forgives me. நான் தவறு செய்து விட்டால் மன்னிக்கிறார். Then call Jesus your forgiver, not your அப்படியென்றால் savior. இயேசுவை நீங்கள் ரட்சகர் என்று அழைக்க வேண்டாம், மன்னிக்கிறவர் என்று Don't மட்டும் say அழையுங்கள். Jesus is my savior because he has saved you from nothing. அவர் ஒன்றிலுமே உங்களை ரட்சிக்கவில்லை, ஆகவே இயேசுவை ரட்சகர் என்று அழைக்க வேண்டாம். Say Jesus my forgiver but not my savior. இயேசு என்னை மன்னிக்கிறவர், ஆனால் ரட்சிக்கிறவர் அல்ல. My one eye is open. ஒரு கண் திறந்து விட்டது, He forgives my sin. அவர் பாவங்களை மன்னிக்கிறார். But there are people who believe. ஆனால் இப்படி நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள். Not only forgive me, you can save me. அவர் என்னை மன்னிப்பது மட்டுமல்ல, என்னை ரட்சிக்கிறவரும் கூட. According to your faith be it unto you. உங்களுடைய விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது. Do you believe Jesus can save you from pornography? Watching pornography? போர்னோகிராஃபி என்ற சொல்லுகிற ஆபாச படங்களை பார்ப்பதிலிருந்து தேவன் உங்களை ரட்சிப்பாரா, விடுதலையாக்குவாரா? Do you know that 50% of men in almost every single church, sometimes 70%, are slaves to pornography? உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம், புள்ளியல் ஒவ்வொரு சபையில இருக்கக்கூடிய 50% மேலானவர்கள், சில சபையில 70% அவர்கள் ஆபாச படத்திற்கு கம்ப்யூட்டர்ல பார்க்கும் பழக்கத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். Look so holy. பார்ப்பதற்கு பரிசுத்தவானை போல காட்சியளிக்கிறார்கள். Sunday morning. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே They confess it. அறிக்கை They செய்கிறார்கள். got one eye open, definitely. ஒரு கண் திறந்து விட்டது கண்டிப்பாக. But they have never known saving. ஆனால் ரட்சிப்பு என்றால் என்ன, விடுதலை என்றால் என்ன என்று அறியாது இருக்கிறார்கள். First promise of the New Testament. வேதத்திலே புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய முதல் வாக்குத்தத்தம், Save his people from their அவர் தமது ஜனங்களின் பாவங்களை ரட்சிக்கிறவர். Not you will save yourself. That is
yoga and other non-Christian religions. நீங்களே உங்களை ரட்சித்துக் கொள்வீர்கள் என்றல்ல, அது வந்து யோகாவும் கிறிஸ்துவ அல்லாத மதம். You know, grit your teeth and do yoga and you'll overcome anger. பல்லை கடித்துக் கொள்ளுங்கள், தியானம் பண்ணுங்கள், யோகாவின் மூலமாக கோபத்தை மேற்கொள்ள முடியும். Where will you overcome it? எங்கே மேற்கொள்வீர்கள்? Coming out of your mouth. வாயில் வெளியே வருவதை தான் நீங்கள் தடுக்க முடியும். Boiling with anger against the other. ஆனால் இருதயமானது இன்னொரு மனிதன் மேல் இருக்க கோபத்தினாலே பொங்குகிறது. That's not salvation. அது ரட்சிப்பு அல்ல. That's like keeping all the snakes inside your house, not letting them come out. வீட்டுக்குள்ள எல்லா பாம்பையும் அடைத்து வைத்திருக்கிறது, வெளியே வராமல் தடுக்கிறது. People never see there are any snakes in your house. உங்க வீட்டுக்கு வருகிறவர்கள் யாரும் பாம்பையை பார்ப்பதில்லை. The place is full of snakes. ஆனால் வீடு பாம்பிகளால் நிறைந்திருக்கிறது. That's not salvation. அது ரட்சிப்பு அல்ல. Don't think by controlling your mouth and doing yoga you overcome anger. வாயை கட்டுப்படுத்துவதனாலயோ அல்லது யோகாவினாலயோ நீங்கள் பாவத்தை மேற்கொள்ளலாம் என்று எண்ண வேண்டாம். Anger is in the heart. கோபம் உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது. If you grit your teeth, good. பல்லை கடித்தால் நல்லதுதான். At least you won't have a fight at home. குடும்பத்திலே குறைந்தபட்சம் சண்டை வராமல் But இருக்கும். you're not saved. ஆனால் ரட்சிக்கப்படவில்லை கோபத்திலிருந்து. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, the devil has robbed you of your inheritance. உங்களுடைய சுதந்திரத்திலிருந்து உங்களை சாத்தான் வஞ்சித்து விட்டான். And the most important part of your inheritance. உங்களுடைய சுதந்திரத்தின் முக்கியமான பங்கு, Supposing your father was a billionaire. உங்களுடைய அப்பா ஒரு கோடீஸ்வரன் என்று வைத்துக்கொள்வோம், பில்லியனர். And he had so many properties, accounts in different banks. பல வங்கிகளிலே அவருக்கு பணம் இருக்கிறது. And you're his only child. நீங்கள் தான் ஒரே மகன். And he's written a will with all details. அங்கே எல்லா விளக்கத்தோடு கூட எந்தெந்த வங்கி என்று சொல்லி அவர் உயிரை எழுதி வைத்திருக்கிறார். Everything for you. எல்லாமே உனக்காகத்தான். And he dies. அவர் மரித்து விட்டார். Would you be careful to find out every bank where your dad's money is? உங்களுடைய அப்பாவுடைய பணம் எந்தெந்த வங்கியில் இருக்கிறது என்று எல்லா வங்கிகளையும் கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் கருத்துள்ளவராக Which all இருக்கிறீர்களா? streets his property is? எந்தெந்த தெருவில் என்னுடைய அப்பாவுக்கு சொத்து இருக்கிறது? Will you allow a crooked lawyer to cheat you of your inheritance? ஒரு ஏமாற்றுக்கார வக்கீல் உங்களை இந்த சொத்திலிருந்து அபகரித்து உங்களை ஏமாற்றுவதற்கு அனுமதிப்பீர்களா? You will not. நீங்க அனுமதிக்க மாட்டீர்கள். You, when it comes to money, boy, oh boy, we are very careful to get our inheritance. பணம் என்று மட்டும் வரும்பொழுது நாம் நம்முடைய சுதந்திரத்தையும் சொத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு புத்திசாலிகளா இருக்கிறோம். But something more important than money, பணத்தை காட்டிலும் அதிக முக்கியமான ஒன்று, which Jesus came to give. இயேசு கொடுக்க வந்தார். We allow the devil to steal most of it. அதில் அதிகபட்சமான காரியத்தை பிசாசு திருடி விடுவதற்கு நாம் ஒப்பு கொடுத்து விட்டோம். We live like spiritual beggars. ஆவிக்குரிய வாழ்க்கையில பிச்சைக்காரர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Live on $100 a month when there are billions lying as in your inheritance. உங்களுடைய சொத்தாக சுதந்திரமாக $100,000 இருக்கும் பொழுது, பில்லியன் கணக்கான டாலர் இருக்கும் பொழுது நீங்கள் மாதம் $100 வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். This is spiritually speaking the condition of most believers. ஆவிக்குரிய ரீதியில இதுதான் அநேக விசுவாசிகளுடைய நிலைமையா இருக்கிறது. It was my condition in the early years of my Christian life. என்னுடைய ஆரம்ப கிறிஸ்தவ வாழ்க்கையின் நிலைமை அப்படித்தான் இருந்தது. Because I never had a teacher or a prophet to tell me the truth. சத்தியத்தை சொல்வதற்கு எனக்கு ஒரு போதகரோ அல்லது தீர்க்கதரிசி இல்லாமல் இருந்தார்கள். So I had to find it from the scriptures. ஆகவே நானே வேதத்திலிருந்து கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்தது. It changed my life. அதன் வாழ்க்கை மாற்றியது. Not what I accomplished by gritting my teeth and determination. பல்லை கடித்துக் கொண்டோ அல்லது உறுதியான தீர்மானத்தை எடுத்தோ நான் இதை சாதித்தேன் என்பது அல்ல, But my believing. ஆனால் என்னுடைய விசுவாசத்தின் மூலம். Just like for forgiveness. மன்னிப்புக்கு எப்படி நான் விசுவாசித்தேனோ, One who opened my one eye was the one who opened my other eye also. ஒரு கண்ணை திறந்தவர் இன்னொரு கண்ணையும் திறப்பார். I didn't get one eye opened by eye exercises. நான் கண்களை பயிற்சி கொடுத்த நிமித்தமாய் ஒரு கண் திறக்கப்படவில்லை, It was by faith. விசுவாசத்தினாலே. The other eye was also opened by faith. மற்ற கண்ணும் கூட விசுவாசத்தினால தான் திறக்கப்பட்டது. He forgave me, he did it all. என்னை மன்னிக்கும் பொழுது அவரே அதை மன்னித்தார். He saved me from sin, he did it all. பாவத்திலிருந்து ரட்சித்ததும் அவரே தான் எல்லாவற்றையும் செய்தார். I could never do anything to get even one sin of mine forgiven. என்னுடைய ஒரு பாவம் கூட, ஒரே ஒரு பாவமாகிலும் மன்னிக்கப்படுவதற்கு கூட நான் இந்த சரத்தையும் எடுக்கவில்லை. You know that. உங்களுக்கு தெரியும். No pilgrimage, no money, no nothing could get even one sin of mine forgiven. புனித யாத்திரை செய்வதனாலயோ எவ்வளவு பணமோ ஒரு பாவத்தை கூட மன்னிக்காது. Jesus had to do it all. இயேசு எல்லாவற்றையும் செய்ய வேண்டியதா He இருந்தது. paid the full price on Calvary. கல்வாரியிலே முழு விலை கரைத்தையும் அவர் செலுத்தினார். And all I had to do is say, Lord, I'm a sinner. நான் செய்ய வேண்டியதெல்லாம், ஆண்டவரே நான் ஒரு பாவி. I can't confess all my sins because there are so many millions of them. என் பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்ய முடியாது, ஏனென்றால் மில்லியன் கணக்கான பாவங்கள் But I இருக்கிறது. acknowledge it. ஆனால் நான் I'm ஒத்துக்கொள்கிறேன், a sinner. நான் ஒரு பாவி. Like the thief on the cross. அந்த சிலுவையிலே தொங்கிய கள்ளனை போல நான் குற்றவாளி. Forgiveness is immediate. மன்னிப்பு உடனடியாக வந்துவிடும். Like the song we sing, nothing in my hand I bring. நான் வெறுங்கையாய் வந்தேன், ஒன்றை நான் வரும்போது கொண்டு வரவில்லை. Simply to thy cross I cling. நான் எளிமையாக சிலுவையை நான் பிடித்துக் கொள்கிறேன் என்ற பாடல். That's how I got forgiveness. இப்படித்தான் நான் மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். I didn't light any candles or go on any pilgrimage. நான் மெழுகுவர்த்தியை கொளுத்தி வைக்கவோ அல்லது புனித யாத்திரை செல்லவோ இல்லை. I didn't pay any tithe to get my forgiveness. என்னுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தசமாவும் கொடுக்கவில்லை. No money loving pastor could deceive me. எந்த ஒரு பணத்தை நேசிக்கக்கூடிய ஒரு பாஸ்டரும் என்னை ஏமாற்ற முடியவில்லை. Forgiveness was free.
மன்னிப்பு இலவசமானது. On the cross. கல்வாரி சிலுவையில். I accepted it. நான் அதை ஏற்றுக்கொண்டேன். My one eye was open. என் ஒரு கண் திறக்கப்பட்டது. I discovered. அது பிறகு கண்டுபிடித்தேன். Jesus not only forgives, he saves. இயேசு மன்னிப்பது மட்டுமல்ல, அவர் ரட்சிக்கிறார். I said, Lord, you who opened one eye, you can open the other one too. ஆண்டவரே, ஒரு கண்ணை திறந்தவர் இன்னொரு கண்ணை திறக்க முடியும். And the question was the same. கேள்வி இதேதான். Do you believe that I can do this for you? இதை உனக்கு செய்ய நான் வல்லமை உண்டு என்று நீ நம்புகிறாயா? You remember how you believed that I could forgive your sin? உன்னுடைய பாவத்தை நான் மன்னித்தேன் என்பதை எப்படி நீ விசுவாசித்தாய்? எனக்கு ஞாபகம் இருக்கிறதா? I can save you from your sin? இப்பொழுது உன்னுடைய பாவங்களிலிருந்து உன்னை ரட்சிக்க முடியும் என்ற விசுவாசம் இருக்கிறதா? I said, yes, Lord. ஆமாம் ஆண்டவரே. I tried so many years to overcome myself, I could not. என்னுடைய பாவங்களை மேற்கொள்வதற்கு எத்தனையோ ஆண்டுகள் முயற்சித்தேன், என்னுடைய முயற்சினாலே முடியவில்லை. And I read this promise. நான் இந்த வாக்குத்தத்தத்தை வாசித்தேன். Romans 6:14. ரோமர் 6:14 changed my life. என் வாழ்க்கையை மாற்றியது. What God has promised, he will fulfill. தேவன் எதை வாக்கு பண்ணினாரோ அதை நிறைவேற்றுவார். If he promises that you can go into Canaan, you don't have to wander in the wilderness. நீ கானானுக்கு போக முடியும் என்று வாக்கு பண்ணினால் நீ வனாந்தரத்தில் சுற்றி அலைய தேவையில்லை. What is the Canaan he has promised us? அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் என்பது என்ன? Sin shall not rule over you. பாவம் உங்களை ஆளாது. Because you are not under the law but under grace. ஏனென்றால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டீர்கள். You are not under கீழ்ப்பட்டீர்கள். the old covenant, you are under the new covenant. நீங்கள் பழைய உடன்படிக்கைக்கு கீழாக இல்லை, நீங்கள் புது உடன்படிக்கைக்கு கீழாக இருக்கிறீர்கள். It's a word of God. இது தேவனுடைய வார்த்தை. Sin shall not rule over you. பாவம் இனி உங்களை ஆளாது. My son, என் மகனே, sin shall not rule over you. பாவம் உன்னை மேற்கொள்ளாது. Who is saying this? யார் இதை சொல்கிறார்? The God who thousands of years ago said, let there be light. வெளிச்சம் உண்டாக்கணும் என்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பாக சொன்ன அதே தேவன். There was light. அப்பொழுது சொல்லும்போது வெளிச்சம் உண்டானது. The God who said, let the trees come up from the earth and bring forth fruit. பூமியிலிருந்து கனி தரக்கூடிய மரங்கள் விருட்சங்கள் முளைக்கட்டும் என்று சொன்ன தேவன். And it happened. அது நடந்தது. The God said, let there be sun and moon and stars in the sky. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வானத்தில் உண்டாக்கட்டும் என்று சொன்ன தேவன். அது நடந்தது. Let there be fish in the sea. கடலிலே மீன் உண்டாக்கட்டும் என்று சொன்ன தேவன். அது நடந்தது. Sin shall not rule over you. பாவம் உங்களை ஆளாது என்று சொல்கிற தேவன். The same God. அதே தேவன் தான். It can happen. அது நடக்கும். The only difference is this. ஒரே வித்தியாசம் இதுதான். When God said, let the trees come up and bear fruit. மரங்கள் முளைத்து அது கனிகளை உண்டாக்குறது என்று சொன்ன பொழுது the earth did not have to respond in faith like us. நம்மை போல இந்த பூமியானது விசுவாசத்திலே அது பிரதிக்ரியை செய்ய வேண்டும் என்று தேவையில்லாதிருந்தது. Just yielded. அது அப்படியே விட்டு கொடுத்தது. If the earth had a voice, the earth would have said, ஒருவேளை இந்த பூமிக்கு ஒரு பேசக்கூடிய சக்தி இருந்திருக்குமானால் அது இப்படி சொல்லியிருக்கும். yes God. ஆம் ஆண்டவரே, I yield to you. நான் உமக்கு கீழ்ப்படிகிறேன். I believe நான் விசுவாசிக்கிறேன். from me என்னிலிருந்து non-existent trees are going to come up and produce fruit. இதுவரை இல்லாத மரங்கள் இனி முளைத்து அது கனிகளை கொடுக்க போகிறது என்று நம்புகிறேன். That's the type of faith we need to have. இப்படிப்பட்ட விசுவாசம் தான் நமக்கு தேவை. I who have been defeated by sin year after year after year after எத்தனையோ வருடங்களாக பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்ட நான், from my life will come forth fruit of victory. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெற்றி என்கிற கனிகள் வர கடவுது. I believe it. நான் அதை விசுவாசிக்கிறேன். Lord says, according to your faith be it unto you. உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக்கடவுது என்று ஆண்டவர் சொல்கிறார். If you don't believe, விசுவாசிக்காவிட்டால் like no tree would come up from the earth, nothing would come out of my life. பூமியிலிருந்து எப்படி மரங்கள் முளைக்காதோ அதே போல என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் வராது. So it's all a question of, do you believe God can do this for you? ஆகவே இது கேள்வி எல்லாம் இதுதான். தேவன் இதை உனக்கு செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? We give ourselves to God. நாமே தேவனுக்கு கொடுக்கிறோம். Lord, do it in my life. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்யும். God says, I will write my laws in your heart. என்னுடைய பிரமாணங்களை உன்னுடைய இருதயத்தில் எழுதுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். I will put it in your mind. என்னுடைய பிரமாணங்களை மனதிலே வைத்து, That by the way is Hebrews 8:10. அது எபிரேயர் 8 அதிகாரம் 10 வசனத்திலே I will put இருக்கிறது. my law in your mind. எபிரேயர் 8:10 சொல்கிறோம், என்னுடைய பிரமாணத்தை மனதிலே வைத்து I will write it in your heart. உன்னுடைய இருதயத்தில் எழுதுவேன். Meaning, அந்த பொருள் என்ன? I will give you first of all a desire to do my will. என்னுடைய சித்தத்தை செய்ய முடியாத ஒரு ஆசையை, முதலாவது விருப்பத்தை மனதிலே வைக்கிறேன். Desire to overcome anger. கோபத்தை மேற்கொள்ள வேண்டியது ஆசை. A desire to overcome pornography. ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்ற விருப்பம். A desire to rejoice always. எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய விருப்பம். A desire to forgive all people who have hurt you. உங்களை தீங்கு செய்த எல்லாரையும் மன்னிக்கும்படியான ஒரு விருப்பம். A desire to love your enemies. உங்களை சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய விருப்பம். A desire to speak the truth. சத்தியத்தை உண்மையை பேசக்கூடிய விருப்பம். A desire for purity. சுத்தத்தை தூய்மையான வாழ்க்கைக்குரிய விருப்பம். A desire to give up all grumbling and complaining. எல்லா குறை சொல்லுதலையும் முறுமுறுப்பையும் விட்டுவிடக்கூடிய விருப்பம். That's putting it in the mind.
இதுதான் அவர் பிரமாணத்தை மனதிலே வைக்கிறார். Same verse it says, I'll write it in your heart. அதே வசனம் சொல்கிறது இருதயத்தில் எழுதுவேன் என்று சொல்கிறார். Now I'll give you the ability to do what desire I put in your mind. இருதயத்தில் எழுதுவேன் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், என்ன ஆசையை நான் மனதிலே வைத்தேனோ அதை செய்வதற்கு வேண்டிய திறமையை தருவேன், சக்தியை தருவேன். Overcome anger. கோபத்தை மேற்கொள்ளக்கூடிய பலன். Ability to forgive difficult people. கஷ்டமான மக்களை மன்னிப்பதற்குரிய திறமையை தருவேன். Ability for purity. சுத்தமாய் வாழ்வதற்குரிய திறமை. Ability to walk in humility. தாழ்மையில் நடப்பதற்குரிய பலன். And the ability to fulfill all of God's promises. இப்படி தேவனுடைய எல்லா பிரமாணங்களையும் நிறைவேற்றக்கூடியதான பலனை நான் தருவேன். And what are the silly things people are praying for now? ஆனால் இப்பொழுது மக்கள் என்ன சிறிய காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்கள்? Lord, give me a better car. ஆண்டவரே நல்ல கார் வேணும். How is that going to bless you 10,000 years from now? இப்பொழுது 10,000 வருடங்கள் கழித்து நல்ல கார் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? Are you going to go around heaven boasting, you know what I rode on the earth when I was on earth? நீங்கள் பரலோகத்திலே போய் மேன்மை பாராட்ட போகிறீர்களா? நான் பூமியிலே சாலையிலே என்ன விதமான காரை எல்லாம் ஓட்டினேன் என்று சொல்லி பெருமை பாராட்ட போகிறீர்களா? Is that what you're going to boast about 10,000 years from now? இப்பொழுது இந்த 10,000 ஆண்டுகள் கழித்து பரலோகத்திலே இதை குறித்து தான் மேன்மை பாராட்ட போகிறீர்களா? When you lived a life that brought disgrace to the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திற்கு அபகீர்த்தி உண்டாக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்த பிறகு you rode around in a posh car. நீங்கள் நல்ல சொகுசான காரை ஓட்டி வந்தது நிமித்தமாய் money to build a good house. நல்ல வீட்டை கட்டுவதற்குரிய பணத்தை சம்பாதித்து you had a good job. நல்ல வேலை கிடைத்து and you lived in impurity. ஆனால் அசுத்தத்திலே வாழ்ந்து anger. கோபத்திலே வாழ்ந்து the conversation in your house is full of complaining and murmuring and anger. வீட்டிலே இருக்கக்கூடிய உங்கள் உரையாடல் எல்லாம் பார்த்தால் இன்னாரை குறை சொல்வது இன்னாரை புகார் செய்வது. no better than non-Christians. கிறிஸ்தவ அல்லாதவர்களை காட்டிலும் மேலான வாழ்க்கை இல்லை. The only difference was they watched TV on Sundays and you went to church on Sundays. ஒரே ஒரு வித்தியாசம், அவங்க ஞாயிற்றுக்கிழமை டிவி பார்க்கறாங்க, நீங்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போறீங்க. The rest of the days you were the same. மீதியுள்ள நாட்கள் எல்லாம் அதே வாழ்க்கை. Somebody asked me once. ஒரு நேரத்தில் கேட்டார், what's the difference between your church and other churches? சகோதரர் ஜாக் அவர்களே, உங்களுடைய சபைக்கும் மற்ற சபைகளுக்கும் என்ன வித்தியாசம்? We have planted maybe 60-70 churches over the last 40 years. கடந்த 40 ஆண்டுகளாக 60-70 சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டன. Villages, towns of India. இந்தியாவிலே உள்ளதான கிராமங்களிலேயும் டவுன்களிலேயும் பட்டணங்களிலேயும் other countries. மற்ற நாடுகளிலேயும் கூட. I said, let me tell you. நான் சொல்கிறேன், we are not better than other Christians. மற்ற கிறிஸ்தவர்களை காட்டிலும் நாங்கள் மேன்மையானவர்கள் அல்ல. We have got hypocrites in our church, just like every church has got hypocrites. எல்லா சபைகளிலேயும் மாய்மாலக்காரர்கள் இருக்கிறது போல எங்கள் சபையிலே மாய்மாலக்காரர்கள் இருக்கிறார்கள். You know, Jesus Church also had one hypocrite sitting there. இயேசுவின் சபையிலேயும் ஒரு மாய்மாலக்காரன் உட்கார்ந்தார், உங்களுக்கு தெரியுமா? 1 out of 12 is 8%. 12லே 1 என்று சொன்னால் 8%. So if you have 100 people in your church, if 8 people are hypocrites, it's okay. ஆகவே உங்களுடைய சபையில் 100 பேர் இருக்கிறார்கள், அதில் 8 பேர் மாய்மாலக்காரர்களாக இருந்தால் பரவாயில்லை. You cannot produce a church better than Jesus Church. இயேசுவின் சபையை காட்டிலும் மேன்மையான ஒரு சபை உங்களால் உண்டாக்க முடியாது. There are 800 people, if there are 100 people in your, if there are 1,000 people in your church, உங்கள் சபை என்றால் 80 of them are hypocrites, perfectly okay. That's the best. அதில் 80 பேர் தான் மாய்மாலக்காரர்கள் என்று சொன்னால் அது நல்ல ஒரு பூரணமான சபை. Try and reduce the number, that's all we can do. நாம் செய்ய முடியாததெல்லாம் அந்த எண்ணிக்கையை குறைக்க முடியும், அவ்வளவுதான். You cannot find a perfect church on the earth. இந்த பூமியிலே பூரணமான சபை பார்க்க முடியாது. But I'll say there's one difference. ஆனால் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு சொல்ல முடியும். In other churches, Sunday is the important day. மற்ற சபைகளிலே ஞாயிற்றுக்கிழமை தான் முக்கியமான நாள். The singing, பாடல், the preaching, பிரசங்கம், the music. இசை கருவிகள். In our church, the important day is Monday. முக்கியமான நாள் திங்கட்கிழமை and Tuesday செவ்வாய்க்கிழமை and Wednesday புதன்கிழமை and Thursday வியாழக்கிழமை and Friday வெள்ளிக்கிழமை and Saturday சனிக்கிழமை and Sunday afternoon after you go away from the church. சபை விட்டு வீட்டுக்கு போன பிறகு ஞாயிற்றுக்கிழமை மீதியுள்ள நேரம். In other words, இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், how you live at home, வீட்டில் எப்படி வாழ்கிறீர்கள், how you work in the office, அலுவலகத்தில் எப்படி வேலை செய்கிறீர்கள், everybody is angry on the road, how you behave when you're driving. சாலையிலே எல்லாரும் கார் ஓட்டும் பொழுது எல்லாரும் கோபப்படுகிறார்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? That is important for us. எங்களுக்கு இதுதான் முக்கியம். And if you live that way, in a godly way, the 6 days of the week, இப்படி வாரத்திலே 6 நாட்களும் தெய்வீக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டால், come on Sunday and sing. ஞாயிற்றுக்கிழமை வந்து பாடும் பொழுது there are no musical instruments, இசை கருவிகள் இல்லை, and you're singing out of tune, நீங்கள் பாடுவதும் சுருதியிலே இல்லை, heaven will rejoice. பரலோகம் சந்தோஷிக்கும். Because it was supported by 6 days of a godly life. ஏனென்றால் 6 நாட்கள் வாழ்ந்த தேவத்தில வாழ்க்கையினாலே தாங்கப்பட்டதான ஒரு ஆராதனை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டம். இப்படி தான் எங்கள் சபை. We don't glory in our music. எங்களுடைய இசை கருவியில் நாங்கள் மேன்மை பாராட்டுவதில்லை. We glory that 6 days of a godly life makes our singing sweet in heaven. 6 நாட்கள் வாழ்ந்த அந்த தேவத்தில வாழ்க்கை 7வது நாள் பாடும் பொழுது அது இனிமையான ஓசையாக பரலோகத்துக்கு செல்கிறது. I see other churches, fantastic music and all that.
மற்ற சபையில் உள்ள நேர்த்தியான இசைக்கருவிகள் எல்லாம் இருக்கலாம், அற்புதமான இசைகள், பாடல்கள். In the villages in India where I do most of my work, என்னுடைய அதிகபட்சமான ஊழியத்தை இந்தியாவில் உள்ள கிராமங்களிலே செய்கிறேன். they are so poor they can't send their children for piano lessons. அவர்கள் பியானோ பாடங்களுக்கெல்லாம் தங்களை பிள்ளைகள் அனுப்பக்கூடிய அளவுக்கு அவர்கள் பணக்காரர்கள் அல்ல, அவர்கள் ஏழைகள். They are not educated in music, அவர்கள் இசைக்கருவிகளை தேர்ச்சி பெற்றவர்கள் அல்ல, but they love Jesus Christ. ஆனால் இயேசுவை நேசிக்கிறார்கள். The important thing is many of us think, boy, music was great this Sunday. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எப்படி மியூசிக் இருந்தது பாத்தீங்களா என்று அதைத்தான் மேன்மை பாராட்டுகிறார். I say, brothers and sisters in my church, did you live a godly life those 6 days of the week? என்னுடைய சபையில் நான் மக்களை கேட்கிறேன், வாரத்தில் 6 நாட்கள் தேவபக்தியுள்ள வாழ்க்கை, தேவனுக்கு பயந்து வாழ்ந்தீர்களா? Then even if you sing out of tune, God hears your prayer. அப்பொழுது நீங்கள் பாடல் இசை இல்லாமல் பாடினாலும் கூட தேவன் அதை கேட்டு மகிழ்வார். You think God listens to all that wonderful music by people who are living ungodly during the week? வாரம் முழுதுமாய் தேவபக்தியற்ற வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை நேர்த்தியாக பாடும் பொழுது அதை தேவன் கேட்பார் என்று நம்புகிறீர்களா? Watching pornography now and then and coming and singing beautifully on Sunday morning? இப்பொழுதும் அப்பொழுதுமாக ஆபாசமான காட்சிகளை, அறநிர்வாண காட்சிகளை பார்த்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை பாடல் பாடினால் தேவன் கேட்பாரா? That husband and wife who yell at each other and come here and sing beautifully on Sunday. புருஷனும் மனைவி வீட்டிலே சண்டை போட்டுவிட்டு ஞாயிற்றுக்கிழமை அருமையான பாடல்களை பாடினால் தேவன் அதை கேட்பாரா? You are entertaining the devil, not God. நீங்கள் பிசாசைத்தான் குதூகலமாக்குகிறீர்கள், தேவனை I அல்ல. say that is the difference between what we preach in our church and other churches. நாங்கள் எங்கள் சபையிலே பிரசங்கிப்பதற்கு மற்ற சபையிலே உள்ள பிரசங்களுக்கும் இதுதான் வித்தியாசம். We don't glory in our music. எங்களுடைய இசைக்கருவிகளிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறதில்லை. We glory in seeking to help people to live a life where sin does not rule over them. பாவம் மக்களை ஆளாதிருக்கும்படியாக அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நடத்துகிறதிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you for listening கவனித்ததற்காக உங்களுக்கு நன்றி. to a long message. ஒரு நீண்ட செய்தியை நீங்கள் கேட்டதற்காக நன்றி. Now the question the Lord asks is, ஆனால் இப்பொழுது தேவன் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி என்னவென்றால், do you believe I can do this for you? உனக்கென்று நான் இதை செய்வேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா? I hope you will respond saying, I can't do it, Lord, but I want to trust you. என்னாலே முடியாத ஆண்டவரே, ஆனால் உம்மிலே நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? God's got great plans for you, my brothers and என் sisters. சகோதரர்களே சகோதரிகளே, தேவன் உங்களுக்கு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். When you meet Jesus one day, ஒரு நாளில் இயேசுவை நீங்கள் சந்திக்கும் you பொழுது will be amazed to see how much he loved you. அவர் எந்த அளவாய் உங்களை நேசித்தார் என்பதை You பார்ப்பதற்கு will be வியந்து amazed to போவீர்கள். see what wonderful plans he had for you. உங்களுக்கு எவ்வளவு அற்புதமான திட்டங்களை வைத்திருந்தார் என்பதை கண்டுபிடிப்பதில் ஆச்சரியப்படுவீர்கள். And you'll feel so sorry that you lived such a low standard life. ஐயோ, நான் இந்த உலகத்தில் மிகவும் தரம் தாழ்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டேனே என்பதை குறித்து நீங்கள் வருத்தப்படுவீர்கள். When you could have been a mighty spirit-filled man or woman. நீங்கள் தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட வல்லமையான மனுஷியா இருந்திருக்கும்போது வாழ்ந்திருக்க வேண்டும். So I plead with you, அவங்களோடு கூட வருந்தி கேட்கிறேன். beloved brothers and sisters, அருமையான சகோதரரே சகோதரிகளே, I beg you by the mercies of God, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். don't let the devil rob you of your father's inheritance. உடைய தகப்பன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சுதந்திரத்தை சாத்தான் திருடி விடுவதற்கு அனுமதிக்க வேண்டாம். Don't just get stirred by this message for one day. இந்த செய்தியை கேட்டு ஒரு நாளிலே நீங்கள் பரவசம் அடைய வேண்டாம். Say, Lord, I'm going to seek you with all my heart today. ஆண்டவரே, இன்றிலிருந்து நான் முழு இதயத்தோடு கூட உம்மை தேடப் போகிறேன். I messed up my life for so many years, எத்தனை ஆண்டுகளாக என் வாழ்க்கையை குழப்பி விட்டேன் ஆண்டவரே. but I'm going to change today. இன்று நான் மாறப் போகிறேன். And I'm not going to give up till I am filled with the Holy Spirit. அபிஷேகத்தால் நிரப்பப்படும் வரைக்கும் ஆண்டவரே நான் விடப்போவதில்லை. Life is changed. என் வாழ்க்கை மாற வேண்டும் ஆண்டவரே. Let's pray. நாம் ஜெபிப்போம். Please bow your heads with me. என்னோடு கூட சேர்ந்து உங்கள் தலைகளை வணங்கிக் கொள்ளுங்கள். We are in the presence of Jesus our Lord who is in our midst. நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். Shut your eyes and recognize his presence in our midst. உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு நம்முடைய மத்தியில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணருங்கள். And he's waiting to pour out his Holy Spirit on you. அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது ஊற்றுவதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். Say, Lord, ஆண்டவரே, I want to believe you today. இன்றைக்கு நான் உம்மை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. If you haven't got forgiveness of sins yet, இன்னுமா நீங்கள் பாவ மன்னிப்பை பெறாமல் இருக்கிறீர்களா? my dear friend, என் அருமையான நண்பனே, Jesus died for you. இயேசு உனக்காக He மரித்தார். rose again. அவர் மீண்டுமாய் உயிர்த்தெழுந்தார். You don't have to confess all your sins. Nobody can do that. எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்ய தேவையில்லை, யாருமே அதை செய்ய முடியாது. Say, Lord, I'm a filthy sinner. நான் ஒரு அசுத்தமான பாவி என்று மட்டும் ஒத்துக்கொள்ளுங்கள். Forgive me. ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று You கேள். died for me. ஆண்டவரே, எனக்காக மரித்தீர். You rose again. நீர் மீண்டுமாய் உயிரோடு எழுந்தீர். Come into my heart. என் உள்ளத்திலே வாரும் ஆண்டவரே. Save me. என்னை ரட்சியும் ஆண்டவரே. Forgive me first. முதலாவது என்னை மன்னியும் ஆண்டவரே. Save me. என்னை ரட்சியும். He will do it immediately. அவர் உடனடியாக உங்களுக்கு If செய்வார். you're already been forgiven, நீங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டவர்களாக say, இருந்தால், Lord, you've forgiven me. ஆண்டவரே, என்னை மன்னித்து விட்டீர் என்று சொல்லுங்கள். All my sins have been forgiven. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. But Lord, I've got so many sinful habits. ஆனால் ஆண்டவரே, எவ்வளவு பாவ பழக்கங்கள் என்னோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. Take me to the next level now. ஆண்டவரே, இப்பொழுது அடுத்த படிக்கு என்னை எடுத்து செல்லும். Open my second eye. என்னுடைய இரண்டாவது கண்ணை திறந்தருளும் ஆண்டவரே. Save me. என்னை ரட்சியும் ஆண்டவரே. Save me from my sin. என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை ரட்சியும் ஆண்டவரே. Help me to live the way you want me to live. எப்படி நான் வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறீரோ அப்படி வாழ எனக்கு உதவி செய்யும். I
can't do it, என்னால செய்ய முடியாது, but I trust you. ஆனால் நான் உம்மை நம்புகிறேன். The way you forgave me, நீர் என்னை மன்னித்த விதம், you will save me. நீர் அதே விதத்தில் என்னை ரட்சிப்பீர் ஆண்டவரே. I trust you, Lord Jesus. ஆண்டவரே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன். I pray that the Lord will do that in many of your lives. உங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதை செய்ய போகிறார் என்று நான் நம்புகிறேன், ஜெபிக்கிறேன். Heavenly Father, பரலோக பிதாவே, thank you for such a wonderful salvation. அருமையான ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. I pray that nobody here will miss out on their inheritance. ஆண்டவரே, தங்களுடைய சுதந்திரத்தை யாரும் விட்டுவிடாதபடிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Pray in Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.